ஸோ ஜாவாவில் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, நம்மளுடைய ஜாவா அப்ளிகேஷனை டேட்டாபேஸோடு எப்படி கனெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறது, இது மாதிரி எல்லா ஆப்ரேஷன்ஸும் இந்த இடத்துல நம்ம டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி நெட்பீன்ஸ். ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு இன்டெலிஜென்ட் ஐடியா எந்த சாஃப்ட்வேராலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற ஐடி நெட்பீன்ஸ் ஐடி யூஸ் பண்ணுறேன், வெர்ஷன் 20. வெர்ஷன் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் எந்த வெர்ஷனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட். ஸோ நியூ ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு கேட்டகரியில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா வித் ஆண்ட். இன்கேஸ் நீங்கள் HTML க்ரியேட் பண்ணுறதா HTML, C++ இருந்தால் இந்த கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம். நாம் யூஸ் பண்ண போகிறது ஜாவா. ஸோ ஜாவா வித் ஆண்ட். ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா அப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட்ன்ற பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராஜெக்ட்டுக்கான நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா க்ரெட் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ப்ராஜெக்ட்டுக்கான நேம் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஒன்ஸ் இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபினிஷ் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபினிஷ் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு, ஜாவா _க்ரெட்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதை ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஆல்ரெடி 2 ஃபோல்டர் நம்மளுக்கு அவைலபிள். ஒன்று சோர்ஸ் பேக்கேஜஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக ஓகே நான் வந்துட்டு சம் பேக்கேஜஸ் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சோர்ஸ் பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ ஜாவா பேக்கேஜ். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் ஜாவா பேக்கேஜ் அப்படின்ற க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா டிசைன் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, டிசைன் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஐ நீட் ஒன் மோர் பேக்கேஜ் ஃபார் மை ஐகான்ஸ். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ ஜாவா பேக்கேஜ். இங்கே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். எதுக்காக ஐகான்ஸ் அப்படின்னா என்னுடைய ப்ராஜெக்டில் நான் சில நேரங்களில் ஐகான்ஸ் யூஸ் பண்ணலாம், சில நேரத்தில் பிக்சர் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது மாதிரி பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன் ஐகான்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் நான் ப்ரீயராகவே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு கிளாஸ் நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். அது எதில் க்ரியேட் பண்ணுறேன்னா டிசைன் அப்படின்ற இந்த பேக்கேஜ்குள்ளே நான் க்ரியேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எதுக்காக பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்பர் ஆஃப் கிளாஸஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, டிசைன்ஸ் தனியாக க்ரியேட் பண்ணுறீங்க, டேட்டாபேஸ் ஃபைல் வச்சுருக்கீங்க, இமேஜஸ் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி வந்துட்டு ஃபைல் உங்களுக்கு நிறைய நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி பேக்கேஜ் நீங்கள் வச்சு க்ரியேட் பண்ணுறப்போ உங்களால் ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா, எதுவுமே நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாது. என்னுடைய ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னா எக்ஸாக்டாக அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற அந்த பர்டிகுலர் ஃபைல் போய்ட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். அந்த பர்பஸ்க்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்கேஜ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிசைனை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஜாவா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். பட் இப்போ நம்ம வந்துட்டு விஷுவலாக ஒர்க் பண்ண போகிறதுனால JFrame ஃபார்ம், நல்லா கவனிச்சுக்கோங்க, JFrame ஃபார்ம் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நான் போகிறேன். ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய கிளாஸ் நேம் ஏதாவது கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன்னா பிளேயர்ஸ். ஓகே, என்னுடைய கிளாஸ் நேம் என்ன கொடுத்துக்கிறேன் பிளேயர்ஸ் அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். எந்த பேக்கேஜுக்கு கீழே இருக்குது அப்படின்னா டிசைன் அப்படின்ற பேக்கேஜுக்கு கீழே இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ ஜஸ்ட் ஃபினிஷ் அப்படின்ற பட்டன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் க்ரியேட் பண்ண உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்னோடய யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்துட்டு ஃப்ரேம். ஓகேங்களா, இந்த ஃப்ரேமில் தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிசைனில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த ஃப்ரேமில் என்னென்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஓகே, ஸ்விங் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் எடுத்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம், டிசைன் பண்ணலாம் எஃபிஷியண்ட்டாக. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் எதுவுமே பண்ணல. ஓகேங்களா, ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணேன். அதாவது கிளாஸ்னால் ஒரு ஃப்ரேம் மட்டும் நான் க்ரியேட் பண்ணேன். இப்போ என்னுடைய அவுட்புட்டை பார்க்கலாம். இந்த ரன் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ரன் பட்டன் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே கேட்கும் டிசைன் அப்படின்ற பேக்கேஜில் பிளேயர்ஸ் அப்படின்ற கிளாஸ். ஓகேவா, ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணுறேன். என்னோடய அவுட்புட் எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னா இதுதான் என்னோடய அவுட்புட். இவ்வளோ நல்லா நம்ம கன்சோலில் பார்த்துட்டு இருந்திருப்போம் இல்லையா, பட் இப்போ நம்ம அப்படி பார்க்க போகிறது கிடையாது. ஸோ ஏன் இதை நான் ஓப்பன் பண்ணி இதை நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன்னா இப்படி இருக்கிற ஒரு பேஜ் தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம்.
ஓகே ஃபைன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு இது ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஃப்ரேம் உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எந்த ஒரு டைட்டிலுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ரேம்க்கான சில செட்டிங்ஸ்லாம் இந்த இடத்துல பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட் லேஅவுட்டில் அப்சல்யூட் லேஅவுட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, செட் லேஅவுட்டில் அப்சல்யூட் லேஅவுட். எதுக்காக இந்த ஆப்ஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய காம்பனன்ட்ஸ், நான் ஒரு காம்பனண்ட்டை மட்டும் ஒர்க் பண்ண மாட்டேன். நான் வந்துட்டு மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் ஒர்க் பண்ணுறப்ப அந்த அலைன்மெண்ட் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணுன்றதுக்காக நான் அப்சல்யூட் லேஅவுட் அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேமை செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இது எதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு ஜே ஃப்ரேம்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் செலக்ட் பண்ணுற காம்போனண்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இல்லை அப்படின்னா வெரி சிம்பிள், இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விண்டோ அப்படின்ற இந்த மெனுக்கு போங்க. விண்டோ அப்படின்ற மெனுவில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இங்கே ஐடி டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? விண்டோ அப்படின்ற மெனுவில் ஐடி டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இதனுடைய ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+7 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். அதே மாதிரி தான் உங்களுக்கு பேலட் வந்துட்டு நீங்கள் தெரியாமல் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் விண்டோவில் போயிட்டு ஐடி டூல்ஸில் பேலட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேலட் அந்த இடத்துல கிடச்சிடும். இந்த மாதிரி வந்துடும். சிம்பிள். சார் சார் சொல்லுங்கப்பா. சார் வெளியே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார், அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ரேம்க்கான செட்டிங்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து லேஅவுட் வந்துட்டு அப்சல்யூட்டாக செட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரேமை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு 4 டேப் இருக்குது. இதில் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 டேப்ஸ் இருக்குது. ஐ மீன் இந்த இடத்துல 3 டேப் இருக்குது. ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டிஸ், ஈவெண்ட்ஸ், கோட் அப்படின்ற 3 டேப் இருக்குது. இதில் கோட் அப்படின்ற டேப் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஜெனரேட் சென்டர். ஸோ ஜெனரேட் சென்டர் அப்படின்றது இதை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறப்ப இதுக்கு முன்னாடி எனக்கு டாப் லெஃப்ட்டில் ஓப்பன் ஆனிச்சு. ஓகேங்களா? இப்போ என்னுடைய ஃப்ரேம் எங்கே ஓப்பன் ஆகும், சென்டராக ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஃப்ரேம் வந்துட்டு சென்டராக ஓப்பன் ஆகுது. பட் வந்துட்டு ப்ராப்பர் சைஸ் எனக்கு கிடைக்கல. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைஸில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சைஸ் நான் செட் பண்ணுறதுக்கு டிசைனர் சைஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் ஜஸ்ட்டு இந்த ட்ரிபிள் டாட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன மாதிரியான சைஸ் நம்மளுக்கு தேவையோ அந்த சைஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1250 அப்படின்ற வித்தும், ஓகேங்களா, அடுத்த வந்து 670 அப்படின்ற ஒரு ஹைட்டும் நான் வந்து செட் பண்ணுறேன். ஓகே, செட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், சைஸ் வந்துட்டு நான் செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சைஸு செட் பண்ணிவிட்டு அடுத்ததான் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ இந்த ஃப்ரேம் அகைன் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், என்னுடைய ப்ராஜெக்ட் ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்போ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் காட்டுது. என்னென்னா இந்த விண்டோ, ஓகேவா, மேக்ஸிமைஸு, ஓகே, க்ளோஸு, இது மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்குது. ஸோ ஒன்ஸ் நான் மேக்ஸிமைஸ் பண்ணேன் அப்படின்னா இதுதான் என்னுடைய அவுட்புட் ஆக்சுவலாக. ஓகே, இதில் வந்துட்டு எதுவுமே இல்லை இப்போது. ஏன்னா நம்ம இன்னும் எந்த ஒரு டிசைனுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணல. அதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு காமிக்குது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜெனரேட் சென்டர் கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஃப்ரேமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டைட்டில் எங்கே செட் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே பாருங்கள் டைட்டில் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ டைட்டில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பிளேயர்ஸ் டீடைல் அப்படின்ற டைட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், செட் பண்ணுறேன். என்டர். ஓகே, பிளேஸ் டைட்டில். இப்போ அகைன் நான் வந்துட்டு என்னுடைய ப்ராஜெக்ட் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பிளேஸ் டீடைல்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் எனக்கு கிடச்சிருச்சு. ஃபைன். ஸோ பிளேஸ் டைட்டில் அப்படின்ற ஒரு டைட்டில் நம்ம செட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்துட்டு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேட்டர் தான். ஓகேங்களா? நேவிகேட்டர். ஸோ நேவிகேட்டர் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நான் அப்சல்யூட் வச்சோம்ல, இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அப்சல்யூட்டாக மாற்றியாச்சு. இதை என்னுடைய ஃப்ரேமை செட் லேஅவுட்டு போயிட்டு அப்சல்யூட் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய இந்த ஃப்ரேமை வந்துட்டு 2 காலமாக நான் டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ரெண்டு பார்ட்டு நான் டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஒரு பார்ட்டில் வந்துட்டு என்னுடைய ஃபார்முக்கான டேட்டாவும்,
இன்னொரு பார்ட்டில் வந்துட்டு நான் என்னெல்லாம் டேட்டா என்டர் பண்ணிகிட்டே வரணும், அந்த டேட்டாலாம் எனக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு டேபிளும் நான் வந்துட்டு கொண்டு வர போகிறேன். ஸோ நான் 2 பார்ட்டை டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா பேனல் அப்படின்ற காம்போனெண்ட் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ஸ்விங் கண்ட்ரோலில் பேனல் அப்படின்ற காம்போனெண்ட் எடுத்துக்கிறேன். பேனல் அப்படின்ற காம்போனெண்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் சைஸ் வந்துட்டு நான் இந்த இடத்துல செட் பண்ணுறேன். இது எவ்வளோ சைஸ் நம்ம செட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்வீனியன்ட் தான். ஓகே, ஸோ என்னுடைய ஃப்ரேம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் ஹைட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் ஹைட் இருக்குது. ஸோ நான் ஹைட்டு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா இந்த இப்போ இருக்கிறது பாருங்கள் ஜே பேனல் 1 ஃபஸ்ட்டு பேனல் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கான வித் அண்ட் ஹைட்டு நம்ம வந்துட்டு செட் பண்ணலாம். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள் வித்து ஹைட்டு. ஸோ வித்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 425 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஹைட் வந்துட்டு 670 இருக்குது. ஸோ 670 அப்படியே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் இருக்கிறது இந்த ஜே பேனல் 1. நல்லா கவனிங்க, நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஜே ஃப்ரேமுக்கு போகுது. அதுவே இந்த ஏரியாவில் கிளிக் பண்ணிங்கன்னா ஜே பேனல் 1 அப்படின்ற இந்த இடத்துக்கு வருது. ஏன்னா நம்ம இப்போ பேனல் தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேனலுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு பேக்ரவுண்டு கலர் நான் வந்துட்டு செட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்டு கலர் என்னவா செட் பண்ணலாம், இங்கே பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு இந்த ட்ரிபிள் டாட் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு என்ன ஆயிடுச்சு, பேக்ரவுண்ட் வந்துட்டு இந்த கலராக எனக்கு செட் ஆகிடுச்சு. ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கும் வந்துட்டு ஒரு பேனல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பேனல் நான் ப்ராப்பராக வந்துட்டு அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல இருந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஹைட்டை வந்துட்டு நான் செட் பண்ணுறேன். ஓகேவா, சாரி, பேனலுக்கான ஹைட் என்ன பண்ணிட்டோம், பேனல் வந்துட்டு செகண்ட் பேனல் நம்ம செட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜே பேனல் 2 ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்ரவுண்ட் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். இப்போ என்னுடைய அவுட்புட்டை நான் செக் பண்ணுறேன், எந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எனக்கு 2 ஸ்க்ரீனாக நான் பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா, நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குது, அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பேனலை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஸோ இப்போ அவுட்புட்டை பாருங்கள், எனக்கு நான் 2 காலமாக டிவைட் பண்ணது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல. ஸோ இங்கே ஒரு கலரும் இங்கே ஒரு கலரும் கொடுத்துருக்கேன், நான் டிவைட் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். இப்போ ஆல்ரெடி இங்கே நம்ம என்ன கொடுத்துட்டோம், டைட்டில் செட் பண்ணிட்டோம். ஓகேவா, பட் இப்போ நான் என்ன ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ பேனல் 2 பேனல் வச்சோம், பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணோம். ஓகே, எல்லாமே கரெக்டு தான். பட் எனக்கு இந்த ஆப்ஷன் வர வேண்டாம். எதுக்காக வர வேண்டாம் அப்படின்னா இப்போ வியூ ஓப்பன் பண்ணி பெருசாக பார்க்குறப்ப எனக்கு என்ன ட்ராபேக் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல என்ன இருக்கும், கேப் இருக்கும். இது வந்து உங்களுடைய ஸ்க்ரீனுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். நீங்கள் என்ன தான் வந்துட்டு ஃபிட்டாக இங்கே நீங்கள் வந்து டெவலப் பண்ணாலும் அதுவே இந்த ஒரு அப்ளிகேஷனை வேறு ஒரு மானிட்டரில் போய் பார்க்குறப்ப அங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அங்கே சைஸை பொறுத்து டிஃபர் ஆகும். அதனால் நம்ம பெட்டராக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு ஆப்ஷனே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது எங்கே நான் யூஸ் பண்ண போகிறேன்னா நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஃப்ரேமை செலக்ட் பண்ணுங்கள், பேனலை செலக்ட் பண்ண சொல்ல. ஓகேங்களா, ஃப்ரேமை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் எங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் நேவிகேட்டர். ஸோ நேவிகேட்டர் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணாலே போதும், விண்டோவில் கிளிக் பண்ணாலே நேவிகேட்டர் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும். நேவிகேட்டர் எதுக்காகன்னா நீங்கள் n நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப எந்த காம்போனண்ட்டுக்கு கீழே எந்த காம்போனண்ட் இருக்குது, ஓகேவா, எந்த காம்போனண்ட்டுக்கு உள்ளே எந்த காம்போனண்ட் இருக்குது அப்படின்றலாம் நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 2 கலர் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். பேக்ரவுண்ட் இங்கே ஒரு கலரும் இங்கே ஒரு கலரும் தெரியும். இது பேனலாக என்னென்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது, டக்குன்னு பார்த்தா தெரியாது. அப்போ இதுக்கு பேக்ரவுண்டில் என்ன ஒரு காம்போனண்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ராப்பராக கெஸ் பண்ண முடியாது. அதனால் நம்மளுக்கு இந்த நேவிகேட்டர் வச்சு ஒர்க் பண்ணுறப்ப தான் ப்ராப்பராக நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு காம்போனண்ட்டுக்கு உள்ள எந்த காம்போனண்ட் எனக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ நான் ஃப்ரேமை நான் வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு
இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற இந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அன்டெக்கரேட்டட், ஓகே அன்டெக்கரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை வந்துட்டு நான் டிக் அடிக்கிறேன். அதாவது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரூ செட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஷிஃப்ட் F6 ஷார்ட்கட் வந்துட்டு ஷிஃப்ட் F6. இப்போ என்ன ஆகுது, மேலே வந்துட்டு எனக்கு அந்த இன்ட்டு மார்க்கு ஓகேங்களா எதுவுமே எனக்கு வரல. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரேம் எனக்கு சென்டராக வருது ஓகேங்களா. எனக்கு என்ன வரல, இன்ட்டு மார்க்கு அந்த மேக்ஸிமைஸ் பட்டன் எதுவுமே வரல ஓகேங்களா. இதை நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறது, இப்போ எந்த ஒரு கண்ட்ரோலுமே கிடையாது. இதை நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் எதுவுமே இல்லை இந்த இடத்துல. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. என்ன பண்ணலான்னா Alt + F4 கொடுத்து கரண்ட் விண்டோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே Alt + F4 கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறது ப்ராப்பராக இருக்காது ஓகேங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாமளே ஒரு கண்ட்ரோலை உள்ளே செட் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணால் எனக்கு க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கண்ட்ரோலை செட் பண்ணலாம். அதை நான் எங்கே செட் பண்ணுறேன், இந்த டாப் ரைட்டு ஓகே டாப் ரைட்டில் ஒரு க்ளோஸ் பட்டன் நான் வந்துட்டு செட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ பட்டன் எடுத்துகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வெப்சைட் போகிறேன். ஓகே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளாட் ஐகான் அப்படின்ற ஒரு வெப்சைட் போகிறேன். ஸோ நிறைய வெப்சைட் இருக்குது, ஃப்ளாட் ஐகான் இருக்குது, ஐகான் சைட் இருக்குது, எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் நம்மளுக்கு அவைலபிள். ஓகே ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பட்டன் எடுத்துக்கலாம். ஓகே ஏதாவது ஒரு ஐக்கான் எடுத்துக்கலாம். பெட்டர் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஒரு ஐக்கான் எடுத்துக்கிறேன். ஓகே நீங்கள் இதை எடுத்தாலும் சரி எதை எடுத்தாலும் சரி சாய்ஸஸ் யூஸ். நான் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால இந்த ஒரு ஐக்கான் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா சைஸ் வந்துட்டு நான் செட் பண்ணுறேன் ஓகேங்களா. 16 பிக்சல், 24 பிக்சல், 32 பிக்சல், 64. ரொம்ப பெருசாக வச்சிங்கனாலும் நல்லா இருக்காது, அதுக்காக ரொம்ப சின்னதாக வச்சிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. நான் மீடியமாக வந்துட்டு ஒரு 32 அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுது, க்ளோஸ் 1 ஓகே. ஸோ க்ளோஸ் ஐக்கான் நான் இங்கே டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் டவுன்லோட் சேவ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. சரி இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஐக்கானை நம்மளுக்கு தேவையான ஒரு ஐக்கான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் ஓகேவா. சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு நான் போகிறேன். ஓகே டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்கு போகிறேன். close.png இந்த ஃபைலை நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய நெட்பீன்ஸ் ஐடிக்கு வரேன். ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஐகான் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் நான் வச்சுருக்கேன். அந்த ஐகான்ற பேக்கேஜில் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். என்னுடைய ஐகான் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருச்சு ஓகேங்களா. ஐகான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐகான் எனக்கு இந்த இடத்துக்கு வந்துருச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஐக்கானை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த ஐக்கான் எப்படி உள்ளே எடுத்துகிட்டு வருது, நீங்கள் டைரெக்டாக ஐக்கான்லாம் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு லேபிள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஒரு லேபிள் இந்த இடத்துல பாருங்கள், நான் ஒரு லேபிள் எடுத்துக்கிறேன் ஓகேவா. இந்த லேபிள் எடுத்துக்கிட்டு இந்த லேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா லேபிளுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும். இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐகான் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் பாருங்கள், ஐகான். ஸோ இங்கே போய்ட்டு இந்த ட்ரிபிள் டாட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்கேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஐகான்ஸ் அப்படின்ற பேக்கேஜ். ஓகே அதுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு ஐகான் வச்சுருக்கோம். ஸோ ஐகான்ஸ் அப்படின்ற பேக்கேஜில் close.png ஓகேங்களா. ஸோ எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் இதை எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ எடுத்துக்கிட்டோன்னே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஐகான் வந்துருச்சு. அதே நேரத்தில் எனக்கு என்ன தேவையில்லை, ஐகான் மட்டும் தான் தேவை. அந்த டெக்ஸ்ட் JLabel1 அப்படின்னு வந்தது இல்லையா, அந்த டெக்ஸ்ட் எனக்கு தேவையில்லை. அதனால் நான் இங்கே போய்ட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ரிமூவ் பண்ணோன்னே எனக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு தகுந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஐகான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது என்ன பண்ணுறேன், இந்த டாப் ரைட்டு இந்த இடத்துல செட் பண்ணிடுறேன். ஓகே ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த டாப் ரைட்டில் ஐக்கானும் எனக்கு இருக்குது. ஓகே இப்போ நான் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன், எனக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்கலை ஓகேங்களா. ஐக்கானை கிளிக் பண்ணால் எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்கலை. ஸோ இப்போயும் நான் என்ன தான் பண்ணி ஆகணும், Alt F4 கொடுத்து தான் என்னுடைய விண்டோவை நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்ம என்ன செட் பண்ணல, அதுக்கு ஆக்சுவலாக என்ன நம்ம வந்துட்டு கோடு எழுதணுமோ அந்த கோடு நம்ம என்ன எழுதவே இல்லை. அது எழுதுனதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராப்பராக செட் ஆகும். சரி ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஈவெண்ட்ஸ் ஓகே மவுஸ் கிளிக்குடு. எதுக்காக இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் வரேன் அப்படின்னா நான் மவுஸை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காக தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஈவெண்ட்ஸில் மவுஸ் கிளிக்குடு அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனுக்கு வரேன். வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கோடிங் ஏரியாவுக்கு அதுவே எடுத்துகிட்டு வந்துடும் ஓகேங்களா.
எந்த இடத்துல இருக்குது, கர்சர் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்குது எனக்கு. இப்போ என்னென்னு காமிக்குது, ஜே லேபிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஜே லேபிள், ஜே பட்டன் இப்படிலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய காம்பனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐகான், அதாவது இந்த காம்பனண்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு, ஆக்சுவலாக இது வந்துட்டு ஐகான் கிடையாது, ஜே லேபிள் தான். அதில் தான் நம்ம ஐக்கானாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே போயிட்டு இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், சேஞ்ச் வேரியபிள் நேம் அப்படின்ட்டு இருக்கும். இந்த வேரியபிள் நேம் கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஐகான். ஓகே, இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். க்ளோஸ் ஐகான் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரியா, இப்போ நான் வந்துட்டு சோர்ஸ் அப்படின்ட்டு போகிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன இருக்கும், ரீநேம் ஆகிருக்கும். க்ளோஸ் ஐகான் மவுஸ் கிளிக்டு அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் ஆகிருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு லைன் கோட் எழுதுகிறேன். ஓகேங்களா, சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கோட் எழுதுகிறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். என்னோடய ப்ராஜெக்ட் ரன் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு Alt F4 கொடுத்து தான் நான் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் இந்த ஐக்கானை போய் கிளிக் பண்ணனாலே எனக்கு என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அகெயின் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு விண்டோ, என்னுடைய பேஜ் வந்துருச்சு. இதில் போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஐக்கான் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகுது, என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் ஆகுது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஐக்கானை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த சோர்ஸு, டிசைன், இந்த 2 டேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த டிசைன் அப்படின்ற டேப்பில் தான் நம்மளுடைய காம்போனண்ட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, எந்த மாதிரி என்னுடைய பேஜில் டிசைன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். சோர்ஸ் அப்படின்ற டேப் எதுக்குன்னா, நீங்கள் வந்துட்டு என்ன ஒரு டிசைன் பண்ணிடுறீங்களோ அதுக்கான பிஸ்னஸ் லாஜிக் வந்துட்டு நீங்கள் இந்த சோர்ஸ் அப்படின்ற ஏரியாவில் வந்துட்டு உங்களுடைய கோடு வந்துட்டு நீங்கள் இங்கே தான் வந்துட்டு டெவலப் பண்ணுவீங்க. ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு பேனல் இருக்குது இல்லையா, ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபார்ம் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். இந்த ஃபார்ம் டிசைன் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன்னா ஒரு லேபிள் எடுத்துக்கிறேன். இந்த லேபிளை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தாலும் சரி, அல்லது லேபிளை கிளிக் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் F2 அப்படின்ற கீ ப்ரெஸ் பண்ணாலும் சரி. ஓகேங்களா, எடிட் ஆகும், ரீநேம் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன், அதாவது ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். பிளேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே இதை நான் வைக்கிறேன், இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ நான் அந்த ப்ராஜெக்ட் நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறப்ப எனக்கு கரெக்டாக வந்திருக்கு பிளேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனால் இது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாகவே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்குது எனக்கு ப்ராஜெக்டில். ஓகேங்களா, ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் டிசைன் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம எதில் இருக்கோம், லேபிளில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ லேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஜஸ்ட் லேபிளை செலக்ட் பண்ணாலே ஜே லேபிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபாண்ட் அப்படின்ற கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன டிஃபால்ட் ஃபாண்ட் இருக்கோ அதையும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டைல் வந்துட்டு போல்டாக மாற்றிக்கிட்டு, ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரு சைஸ் வந்துட்டு செட் பண்ணுறேன். என்னென்னா ஒரு 30 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பெருசு வந்துருச்சு. ஓகேங்களா, 30 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். ஃபைன். ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா, நான் எனக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நான் வந்துட்டு ஜஸ்ட் அலைன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சாலே போதும். ஓகேவா, அதுவே வந்துட்டு ப்ராப்பராக அலைன் ஆகிக்கும், அந்த இடத்துல செட் ஆகும். ஸோ அவுட்புட்டு பாருங்கள் இப்போது. ஓகே, பிளேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. பெட்டர் இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு கலர் வந்து பிளாக் கலர் வேண்டாம், ஓகே, எனக்கு வந்துட்டு வேறு கலர் வேணும் அப்படின்ட்டு கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோர் கிரவுண்டு அப்படின்ட்டு இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு நான் ஒயிட் கலர் பிக் பண்ணுறேன். ஓகே, ஒயிட்டை செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்னவா மாறிடுச்சுன்னா, என்னுடைய டெக்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் கலராக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. பிளேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு லேபிள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு. ஓகே, அடுத்ததாக லேபிள், அதாவது ஃபார்ம் டேட்டா. அதாவது நான் சில டேட்டா கொடுக்க போகிறேன், அதுக்கு வந்துட்டு என்கிட்ட என்ன வேணும்னா ஃபார்ம் ஃபீல்டு எனக்கு வேணும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேபிள் எடுத்துக்கிறேன். ஓகே, லேபிள் எடுத்துக்கிட்டு ரீநேம் பண்ணுறேன், அதாவது எடிட் பண்ணுறேன். ஸோ என்ன எடிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேம், சாரி, ஸோ
நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது எனக்கு ஒன் மோர் லேபிள் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நேம் சாரி ஸோ இந்த லேபிள் எடுத்துக்கிட்டு இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இன்னொரு லேபிள் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த லேபிளுக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஒன் மோர் லேபிள், இதுக்கு வந்துட்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 டெக்ஸ்ட்டு, அதாவது 4 லேபிள் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 4 லேபிளையும் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லேபிளாக நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். ஸோ டிசெலக்ட் ஆகிடுச்சு. ப்ராப்பராக செலக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல. ஓகே, 4 லேபிளையும் செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே ஷாட்லேயே நம்ம என்ன பண்ணலாம், ஃபாண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 24 பிக்சல், 24 அப்படின்ட்டு நான் செட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஸ்டைல் வந்து ப்ளைன்லேயே இருக்கட்டும், சேம் ஃபாண்ட்டே இருக்கட்டும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் நம்மளுக்கு பெருசாகிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபாண்ட் வந்துட்டு நம்மளுக்கு பெருசாகிருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் இதை வந்துட்டு எந்த இடத்துல தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த இடத்துல எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அடுத்து எனக்கு என்ன தேவைன்னா இந்த நேமுக்கு நேராக நான் ஒரு வேல்யூ என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கான என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எங்கே இருக்குது டெக்ஸ்ட் ஃபீல்டு, ஸோ இங்கே இருக்குது டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் இருக்குது. ஜஸ்ட்டு இதை நான் ட்ராக் பண்ணி இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா. ஸோ ட்ராக் பண்ணி இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வரேன். பேஸ் லைனில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்றது உள்ளே தெரியக்கூடாது. அதனால் நான் எடிட் பண்ணிவிட்டு அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. எனக்கு எம்டியாக ஒரு பாக்ஸ் மட்டும் தான் வேணும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதை நான் வந்துட்டு ரீசைஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் இப்போ ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு வரீங்க, அதாவது இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு, அடுத்ததாக ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வரீங்கன்றப்ப உங்களால் எக்ஸாக்டாக அந்த ரீசைஸ் வந்துட்டு பண்ண முடியாதுன்ற விட இதை விட எது பண்ணால் ப்ரொஃபஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி பண்ணுறது ப்ரொஃபஷனலாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அதையும் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். எடிட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒன் மோர் டெக்ஸ்ட் ஃபீல்டு, அகெயின் எனக்கு வந்துட்டு கண்ட்ரியோடைய டேட்டா என்டர் பண்ணுறதுக்கு ஒன் மோர் டெக்ஸ்ட் ஃபீல்டு எனக்கு வேணும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டையும் நான் எல்லா டெக்ஸ்ட் ஃபீல்டையும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே. செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த இடத்துல ஃபாண்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபாண்ட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு, ஓகே, டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு எதுக்கு நான் ஃபாண்ட்டு வரேன் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் நீங்கள் கொடுக்குற ஃபாண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஈவனாக ஒரு சைஸில் இருக்கணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான். ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா 24 அப்படின்றதையும் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சைஸ் பெருசாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் நான் ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தேன் அப்படின்னா ஸோ நான் ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே. இங்கே பாருங்கள் ஹரிசாண்டல் சைஸு வெர்டிக்கல் சைஸ் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நான் ஹரிசாண்டல் சைஸில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 200 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறேன். எனக்கு என்னுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வெர்டிக்கல் சைஸ் வந்துட்டு ஒரு 35 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறேன். நான் வந்துட்டு ஈவனாக எனக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய சைஸ்லாம் எனக்கு இருக்கணும் அப்படின்றக்காக நான் செட் பண்ணுறேன். ஸோ 200 வெர்டிக்கல் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 35, சாரி வெர்டிக்கலில் 35. ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஏரியாவை நான் டெக்ஸ்ட் ஃபீல்டு நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ 200 வெர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா 35. ஓகே. லாஸ்ட் ஒன் ஹரிசாண்டல் சைஸ் 200 வெர்டிக்கல் சைஸ் 35. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது. ஓகேங்களா. எல்லாமே ஈவனாக ப்ராப்பராக இருக்குது எனக்கு. ஓகே. ஸோ
ஸோ இப்போ இது நான் எது வரைக்கும் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு நான் இது வரைக்கும் டிசைன் பண்ணணும். ஜஸ்ட் அதை வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன் என்னுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நான் டைப் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு பெருசாக இருக்குது. எதனாலனா நம்ம இதுக்கு ஃபாண்ட் சைஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம பெட்டர் என்ன பண்ணலாம்னா இந்த எல்லா டெக்ஸ்ட் ஃபீல்டையும் கொஞ்சம் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப கேப் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லெவலுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டையும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 லேபிள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்தது 4 டெக்ஸ்ட் ஃபீல்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பட்டன்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன். எதுக்காக பட்டன்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன், நான் இங்கே வந்து சம் டேட்டா ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய டேட்டாவை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஆடு, அப்டேட்டு, டெலீட்டு அது மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ப்ராசஸ்க்காக நான் வந்துட்டு பட்டன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பட்டன் அப்படின்ற காம்போனண்ட்டை எடுத்து இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரீநேம் பண்ணிவிட்டு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ அடுத்ததாக ஒரு பட்டன். பெட்டர் நீங்கள் இப்படியும் எடுத்துகிட்டு வரலாம், அல்லது ஜஸ்ட்டு டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பட்டனை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பட்டனை இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபாண்ட்டு போகிறேன். ஓகே. பட்டனுக்கான ஒரு ஃபாண்ட் வந்துட்டு 24. ஓகே. கிளிக் ஓகே. இப்படியே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் கிடச்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பட்டனை செலக்ட் பண்ணிட்டு Ctrl D. ஓகே. விச் மீன்ஸ் டூப்ளிகேட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ரீநேம் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு அப்டேட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே. அகைன் என்ன பண்ணலாம், இந்த அப்டேட்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணிட்டு Ctrl D, அதாவது டூப்ளிகேட் எடுக்கிறோம். ஓகே. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இது நான் என்ன பண்ணலாம், டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பட்டனை ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ 3 பட்டனையும் செலக்ட் பண்ணிட்டு ஹரிசாண்டல் அலைன்மெண்ட், சாரி. ஸோ 3 பட்டனையும் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம் பட்டன். ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். எனக்கு அலைன்மெண்ட் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கான்றதை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். எஸ், இங்கே டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு எல்லாமே அலைன்மெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை மட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு. ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அலைன்மெண்ட்டை நம்ம செக் பண்ணிட்டோம். அலைன்மெண்ட்டை நம்ம சரி செஞ்சிட்டோம். ஸோ இப்போ அவுட்புட்டை பார்த்தோம் அப்படின்னா ஓகே, நீட்டாக இருக்குது எனக்கு. ஓகேங்களா? ஸோ பிளேயர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் அலைன்மெண்ட்டு மாறி இருக்குது. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் பண்ணிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு வேரியபிள் நேமு. ஓகே. ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கும் ப்ராப்பராக வேரியபிள் நேம். அதே மாதிரி இந்த பட்டன். ஓகே. இந்த ஆட் பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன நடக்கணும், அப்டேட் பட்டன் கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், டெலீட் பட்டன் கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக வேரியபிள் நேம் செட் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். இல்லைனா பட்டன் 1, பட்டன் 2, பட்டன் 3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் வேரியபிள் நேம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ வேரியபிள் நேம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட்டு நேம். ஏன்னா நேமுக்கு நேராக இருக்கிறதுனால டெக்ஸ்ட் நேம். அடுத்ததாக இதனுடைய வேரியபிள் நேம் வந்துட்டு டெக்ஸ்ட். நான் ஏன் டெக்ஸ்ட்னு எடுத்துக்கிறேன், டெக்ஸ்ட் ஃபீல்டு இது, அதனால் டெக்ஸ்ட்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு டெக்ஸ்ட் ரோலு. அடுத்ததாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் டெக்ஸ்ட் டீம். அடுத்ததாக இது லாஸ்ட் ஒன். ஓகே. டெக்ஸ்ட்டு கண்ட்ரி. ஸோ எல்லாத்துக்கும் நான் வேரியபிள் நேம் செட் பண்ணிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு. அடுத்ததாக பட்டனுக்கும் ப்ராப்பராக நம்ம வந்துட்டு வேரியபிள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஜே பட்டன் 1 அப்படின்ட்டு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், பிடிஎன் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனுக்கான வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன்.
அடுத்ததாக இதனுடைய வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா btn update. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா btn delete. ஓகே, btn delete அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பராக வேரியபிளையும் நான் செட் பண்ணிட்டேன். ஏன்னா இதை வச்சு தான் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணவே போகிறேன். என்ன ஒர்க் பண்ண போகிறேன்னா, ஆட் பட்டன் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு என்ன நடக்கணும், அப்டேட் பட்டன் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்றது எல்லாமே. ஃபைன். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிசைன் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஆக்சுவலாக எனக்கு என்ன வரணும், எனக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஃபார்ம் ஃபீல்டில் கொடுக்குற டேட்டா எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் அஸ் அ டேபிளாக எனக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டேபிள் எனக்கு வரணுன்றனால இங்கே பாருங்கள், இங்கே டேபிள் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்குது. ஜஸ்ட் அதை நான் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ டேபிள், ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு கேப் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகே, ஏன்னா மேலே வந்துட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், அதனால் நான் இப்படி வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்னுடைய டேபிள் வந்துட்டு எவ்வளோ பெருசு எனக்கு தேவையோ அவ்வளோ பெருசு நான் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் இது ரன் பண்ணி பார்க்குறேன். டேபிள் வந்துட்டு எனக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வித்து மட்டும் தான் செட் பண்ணோம், நான் ஹைட்டு செட் பண்ணல. ஹைட்டு நம்ம கீழே கொஞ்சம் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். டேபிளுக்கும் நம்மளுடைய பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, கேப் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னா டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஓகே, ஃபைன். இப்போ டேபிள் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேபிளுக்கு ஓகேங்களா ஃபாண்ட்லாம் செட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டேபிளில் டிஸ்பிளே ஆகிற டேட்டாவும் எனக்கு நீட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், டேபிளில் ஃபாண்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா இந்த இடத்துல, ஸோ ஃபாண்ட் அப்படின்றது போயிட்டு 24 அப்படின்ற இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், செட் பண்ணலாம். 24 அப்படின்ற சைஸ் நான் கொடுத்துட்டேன். டேபிளில் வரதுக்கு எல்லாமே சைஸ் வந்துட்டு 24 அப்படின்றது எனக்கு வரும். அதே மாதிரி ஃபாண்ட்டு கலர் ஓகேங்களா, இந்த டேபிளில் வந்துட்டு பெட்டர் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆல்ரெடி ஒரு லேபிள் வச்சுருந்தோம்ல, இந்த லேபிளில் ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். ஓகே, டூப்ளிகேட் எடுத்து இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இதுக்கு ஒரு நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த டேபிளில் என்ன நம்ம ஷோ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், அலைன்மெண்ட் வந்து நீட்டாக சென்டராக வச்சுட்டு ஜஸ்ட்டு எடிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா பிளேஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் நான். ஓகே, பிளேஸ் ரெக்கார்ட், ஃபைன். பிளேஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டேன். இப்போ ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் இருக்கிற ரோக்கான ஹைட்டு நான் வந்துட்டு செட் பண்ணுறேன். ஓகே, ரோ ஹைட்டு நான் எப்படி செட் பண்ணலாம், ஜஸ்ட்டு டேபிளை செலக்ட் பண்ணுங்கள். கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரோ ஹைட் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ரோ ஹைட் வந்துட்டு ஒரு 30 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு நான் பண்ணுறேன்னா, அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிறப்ப ஓகே, அவுட்புட் டேட்டா நான் என்டர் பண்ண டேட்டெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா, அந்த டேட்டா வந்துட்டு ஒரு ரோவோடைய ஹைட்டு 30 அப்படின்னு செட் பண்ணால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் இது நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுக்கான கலர் ஓகே, இந்த பிளேஸ் ரெக்கார்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதனுடைய கலரும் வந்துட்டு இப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் ஃபோர்க்ரவுண்டில் போயிட்டு ஜஸ்ட் நான் இந்த கலரே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். கிட்டத்தட்ட என்னுடைய டிசைன் வந்து ஆல்மோஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, அவுட்புட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு ப்ராப்பராக ஃபீல்டு எல்லாமே இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு பிளேஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் இருக்குது. ஓகேவா? இன்னும் இதில் எந்த ஒரு டேட்டாவும் இல்லை, நம்ம இனிமேல் தான் என்டர் பண்ண போகிறோம். முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் பண்ண போகிறோம். இங்கே டைட்டில் 1 டைட்டில் 2லாம் எனக்கு வரக்கூடாது. நான் இங்கே என்ன டேட்டா என்டர் பண்ணுறனோ அந்த டேட்டா தான் இங்கே வரணும். அதனால் இந்த டைட்டில் தான் நான் இங்கேயும் கொண்டு வர போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆக்சுவலி இது அலைன்மெண்ட்டு கொஞ்சம் மாறி இருக்குது, அதனால் இந்த அலைன்மெண்ட்டை மட்டும் நான் மாற்றிக்கிறேன்.
ஸோ நல்ல கவனிங்க, டேபிளை ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டேபிள் கண்டென்ட்ஸ், ஓகே கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அதில் காலம் அப்படின்ற இந்த ஒரு டேபு நான் போகிறேன். ஸோ டைட்டில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு என்ன டைட்டில் தேவையோ அந்த டைட்டில் இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். என்ன டைட்டில் தேவைன்னா எனக்கு என்ன டிஸ்ப்ளே பண்ணும், ஐடி டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே, ஐடிக்கான டைப் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிடையாது, இன்டீஜர். அடுத்ததா செகண்ட் டைட்டில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நேம் தான் வேணும். ஓகேங்களா, நேம் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதுக்கான டைப் வந்துட்டு ஆப்ஜெக்ட் தான், ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்ததாக வந்துட்டு ரோல், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டீம். ஓகே, எனக்கு ஒன் மோர் காலம் தேவை. என்ன காலம், கண்ட்ரி அப்படின்ற ஒரு காலம் தேவை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், இன்சர்ட் அப்படின்ற ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரி. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், காலம் நம்பர் செட் பண்ணிட்டோம். பக்கத்துலேயே ரோ அப்படின்ற ஒரு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருக்குது. இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, இங்கே ரோ இருக்கிறனால தான் அங்கே நம்மளுக்கு எம்டியாக தெரிஞ்சிச்சு அவுட்புட்டில். ஓகேங்களா, அதனால் என்ன பண்ணுறேன், இது எல்லாமே நான் டெலீட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே எந்த ரோவும் கிடையாது. ஸோ நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக என்னுடைய டிசைனிங் பார்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, அவுட்புட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். எஸ், எந்த ஒரு டேட்டாவும் அதாவது எம்டி ரோ அதெல்லாம் கிடையாது. ஓகே, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பட்டன் நான் இங்கே வந்துட்டு டேட்டா ஃபில் பண்ண போகிறேன். ஃபில் பண்ணிவிட்டு இங்கே நான் ஆடுன்னு கிளிக் பண்ணால் ஆட் ஆகணும். ஆட் ஆகிறது மட்டும் இல்லை, எனக்கு ஆட் ஆகிற டேட்டா எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகணும். இங்கேயே நான் ஐடி கொடுக்கல, இங்கேயே நான் ஐடி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப எந்த ஐடியில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிறீங்க அல்லது டெலீட் பண்ண போகிறீங்க அப்படின்ற உங்களுக்கு தெரியுன்றனால ஜஸ்ட் இந்த இடத்துல ஐடின்ற ஒரு காலமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லாஜிக் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். லாஜிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே நான் கொடுக்குற டேட்டாலாம் ஒரு டேட்டாபேஸில் ஒரு டேபிளில் எனக்கு ஸ்டோர் ஆகணும். டேட்டாபேஸில் இருக்கிற டேபிளில் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து என்னுடைய இந்த டேபிளில், ஓகேங்களா, ஜே டேபிளில் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், ஃபெச் பண்ணி அவுட்புட்டை பார்க்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா MySQL, இதை நான் உங்களுக்கு நேற்றே எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸாம் கண்ட்ரோல் பண்ணல எங்கிட்ட இருக்குது. ஸோ சர்வர் ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா phmyadmin, இந்த phmyadminல போய்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம், ஹோம் அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹோமில் டேட்டாபேஸ். ஓகேங்களா, இந்த டேட்டாபேஸில் இங்கே நான் வந்துட்டு எனக்கு தேவையான ஒரு டேட்டா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாபேஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, என்னுடைய டேட்டாபேஸ் நேம் என்னென்னா பிளேயர்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, அல்லது சில இடங்களில் நோட் பண்ணி வைக்கிறதும் ரொம்ப நல்லது தான். ஏன்னா எப்போ எதை கொடுத்தோம் அப்படின்னு நம்ம மறந்துடுவோம். ஓகேவா, டேட்டாபேஸ் நேம் என்னது, பிளேயர்ஸ். அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன், யூசர் நேம் நான் க்ரியேட் பண்ண போகிறேன், பாஸ்வேர்ட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் நான் வந்துட்டு நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, பிளேயர்ஸ் அப்படின்ற டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். டேட்டாபேஸ் பிளேயர்ஸ் ஹாஸ் பின் கிரியேட்டட். ஸோ இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளேயர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி நான் ஒரு டேபிள் நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, பிளேயர்ஸ் டீட்டெயில். ஸோ இங்கே எனக்கு வந்துட்டு எத்தனை காலம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக 5 காலம்ஸ் வேணும். 4 கிடையாது, 5 காலம்ஸ் வேணும். ஓகே, கிரியேட் அப்படின்ற நம்பர் ஆஃப் காலம்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் தான், பட் இது வந்துட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் எனக்கு ஆகணும் அப்படின்றனால ஏஐ, விச் மீன்ஸ் ஆட்டோ இன்க்ரிமெண்ட். நீங்கள் ஏஐ டிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரைமரிக்காக செட் பண்ணும். அப்படின்னு என்னென்னா யூனிக் வேல்யூஸ் மட்டும் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது அர்த்தம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்ற ஒரு காலம் நேம் ஆர் ஃபீல்டு நேம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு வேர்கேர். ஓகே, இதில் வந்துட்டு 30 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, நேம்க்கு அப்புறம் ரோல். ஓகே, இதனுடைய டைப் வந்துட்டு வேர்கேர், இங்கேயும் 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ரோலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம். ஓகேங்களா, டீம் வேர்கேர் 30. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரி. ஓகே, என்னுடைய டைப்பும் வேர்கேர் 30 அப்படின்ற சைஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். இப்போ நான் டேபிளுக்கான காலம்ஸ் எல்லாமே நான் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ சேவ் அப்படின்ற பட்டன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பிளேயர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதை நான் போய் கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பிளேயர்ஸ் அப்படின்ற டேட்டாபேஸில் இதில் எனக்கு எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. இங்கே பாருங்கள், ஐடிக்கு நேராக எதுவும் கிடையாது, நேமுக்கு நேராக எதுவும் கிடையாது, ரோலுக்கு நேராக எதுவும் கிடையாது, டீமுக்கு நேராக எதுவும் கிடையாது, கண்ட்ரிக்கு நேராகவும் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஃபைன்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணுங்கள். டேட்டாபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ ப்ரிவிலேஜஸ் அப்படின்ற டேபை செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஆட் நியூ அக்கௌண்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஸோ பிளேயர் யூசர், என்னோடய யூசர் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இங்கே நான் கொடுக்குறத என்ன பண்ணுறேன், ப்ராப்பராக இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரேன். அதாவது ஒரு வேளை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்த ஹோஸ்ட்டில் லோக்கல் ஹோஸ்ட்னு அதுவே வந்துடும். அடுத்து பாஸ்வேர்டில் பிளேயர் _ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, பிளேயர் _ பாஸ். ஓகேங்களா, அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். மறுபடியும் நான் டைப் பண்ணுறேன், பிளேயர் _ பாஸ். ஓகே, பிளேயர் _ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஓகே ஃபைன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக் ஆல் அப்படின்ற இந்த டிக் பாக்ஸ், அதாவது செக் பாக்ஸ் வந்து டிக் அடிச்சுக்கோங்க. செக் ஆல் கொடுத்துட்டு கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அதாவது பிளேயர் அப்படின்ற டேட்டாபேஸ்க்கு பிளேயர் யூசர் அப்படின்ற ஒரு யூசர் வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட்டில் பிளேயர் அப்படின்ற டேட்டாபேஸ்க்கு க்ரியேட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லுது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ப்ராப்பராக டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம், ஃபீல்டு செட் பண்ணிட்டோம், டேட்டா டைப் நம்ம கொடுத்துட்டோம், அதுக்கான சைஸ் கொடுத்துட்டோம், அடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா, டன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கோடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன கோடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆட் பண்ண எனக்கு ஆட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான கோடு எல்லாமே நம்ம வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என்னுடைய ஜாவா அப்ளிகேஷனை MySQL கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கனெக்டர் வேணும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் கனெக்டர், ஓகே, ஆர் ஜாவா கனெக்டர் ஜார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு இங்கே டவுன்லோட் கனெக்டர் /j அப்படின்ட்டு இருக்கும். இந்த லிங்க்கில் உள்ளே வாங்க. ஓகேங்களா, இந்த லிங்க்கில் வந்தீங்க அப்படின்னாலே இங்கே டிஃபால்ட்டாக, அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8.3.0 அப்படின்ற ஒரு வெர்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்படின்னா இங்கே விசிட் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும். ஓகேங்களா, ஸோ கொடுக்குறப்ப ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், டவுன்லோட் ஃபோல்டரில் எங்கிட்ட இருக்குது. அதில் நான் சேவ் கொடுக்கல, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் MySQL கனெக்டர் 8.3.0 அப்படின்ட்டு இருக்குது. ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜார் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே அந்த 8.3.0ன்ற ஒரு ஜாரையும் கொண்டு வந்து வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ஜார் வந்துட்டு நான் காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் a minute. ஸோ ஜார் அப்படின்ட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய நெட்பீன்ஸ் ஐடிக்கு நான் வரேன். ஓகேங்களா, உங்களுடைய ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, ஓகே, ஜாவா கிரெட் இதான் உங்கள் ப்ராஜெக்ட்டு. ஸோ இங்கே லைப்ரரிஸ் அப்படின்றத பாருங்கள். ஓகே, JDK 1.8 உங்களுடைய JDK வெர்ஷன் என்னென்னு அங்கே சொல்லும். ஓகேங்களா, நான் யூஸ் பண்ணுறது JDK 1.8 தான். ஓகேங்களா, இந்த லைப்ரரிஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஜார் /folder அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இதில் நீங்கள் எங்கே உங்களுடைய ஜார் வச்சுருக்கீங்களோ அந்த ஜார் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, நான் வந்துட்டு டவுன்லோட்ஸில் ஜார் அப்படின்ற ஃபோல்டரில் வச்சுருக்கேன். அதில் 8.3.0 ஜார். ஓகேங்களா, இதை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த ஜார் வந்து உள்ளே வந்துடும். பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, உங்களுடைய ஜார் ஃபைல் உள்ளே வந்துருச்சு. ஓகே ஃபைன். நீங்கள் இந்த ஜார் ஃபைல் உள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டாபேஸ்க்கான query வந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். சரிங்களா,
சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜார் ஃபைல் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆட் அப்படின்ற பட்டன் இருக்கு இல்லையா, இது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஈவெண்ட் ஆக்ஷன் பர்ஃபார்ம்டு இந்த ஆப்ஷனில் நீங்கள் வரலாம். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணாலும் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா, டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் போதுமானது. ஓகே, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எனக்கு பட்டன் ஆடுன்ற பட்டனை கிளிக் பண்ணால் நான் கொடுக்குற டேட்டாலாம் டேட்டாபேஸில் போய்ட்டு ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வர போகிறேன். ஓகே, அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கு ஓகே நேம் ஈக்குவல் டு, சரியா, நேம் எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்ட் நேம். ஸோ டெக்ஸ்ட் நேம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், டிசைனில் போயிட்டு இந்த ஏரியா, அதாவது டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு நான் செட் பண்ண ஒரு வேரியபிள் நேம் தான் டெக்ஸ்ட் நேம். ஓகேங்களா, அப்போ இதில் வர வேல்யூ, இதில் நான் என்ன வேல்யூ கொடுக்க போகிறேனோ, ஓகேங்களா, அந்த வேல்யூ நான் வந்துட்டு வாங்கிக்கணும். அந்த வேல்யூ வாங்குறதுக்கு தான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் நேம் ஓகே டாட் கெட் டெக்ஸ்ட். ஓகேங்களா, கெட் டெக்ஸ்ட் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கிற டெக்ஸ்ட் ஃபீல்டில் வரப்போகிற வேல்யூவை நான் வந்து வாங்கிக்கிறதுக்காக கெட் டெக்ஸ்ட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். வாங்கி நான் என்ன ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன்னா, நேம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரிங்கு ரோல் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு ரோல் டாட் கெட் டெக்ஸ்ட் மெத்தட். ஓகே, ஸ்ட்ரிங்கு அடுத்து என்ன கொடுத்தோம், டீம் ஓகே ஈக்குவல் டு டெக்ஸ்ட் டீம் டாட் கெட் டெக்ஸ்ட் மெத்தட். அடுத்ததாக லாஸ்ட் ஒன், ஸ்ட்ரிங் country ஈக்குவல் டு டெக்ஸ்ட் country டாட் கெட் டெக்ஸ்ட் மெத்தட். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா டேட்டாவும் வாங்கி ஜாவாக்கான ஒரு ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, டிசைன்லேருந்து, அதாவது என்னுடைய ஜாவா ஸ்விங்கிக்கான டிசைன்லேருந்து அந்த டேட்டா வாங்கி ஜாவாக்கான ஒரு ஆப்ஜெக்டில் நான் அசைன் பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா, அசைன் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லிசன், இதுக்குள்ளே டேட்டாபேஸ்க்கான ஒரு இன்டர்ஃபேஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா, ஸோ கனெக்ஷன். ஓகே, ஸோ கனெக்ஷன் அப்படின்றது இந்த பேக்கேஜில் அவைலபிள், ஜாவா டாட் எஸ்கியூஎல். அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணலன்னா எரர் வரும். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஆகிடும். ஓகே, கனெக்ஷன் CON அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் நான். ஓகே, அடுத்தது ரிசல்ட், ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட். இப்போ எனக்கு எரர் வருது. ஸோ எரர்னால் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான பேக்கேஜ் நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு PST அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளாஸ் டாட் ஃபார் நேம். ஓகே, கிளாஸ் டாட் ஃபார் நேம். இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, காம் டாட், என்னுடைய டிரைவர் என்னன்ட்டு நான் தெளிவாக சொல்லணும். MySQL டிரைவர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், காம் டாட் MySQL டாட் CJ டாட் JDBC டாட் டிரைவர். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஓகே, என்ன மாதிரியான டிரைவர் அப்படின்றத நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எண்டில் செமிகோலன். இப்போ எனக்கு ஏன் இந்த இடத்துல எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அகைன் நான் கிளிக் பண்ணுறேன். இதை வந்துட்டு நான் எதில் கொடுக்கணும், ட்ரை கேட்ச் பிளாக்கில் கொடுக்கணும். இன்கேஸ் எனக்கு கனெக்டிவிட்டியில் ஏதாவது எக்ஸெப்ஷன் வரலாம். ஓகேவா, எக்ஸெப்ஷன் வர்ற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் கரஸ்பாண்டிங் கேட்ச் பிளாக் எனக்கு ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற பர்பஸ்க்காக இந்த இடத்துல ஒரு வார்னிங் காமிக்குது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், சரவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே ட்ரை கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வந்திருக்கு, ட்ரை பிளாக்குள்ள இந்த கிளாஸ் டாட் ஃபார் நேம், அடுத்து கரஸ்பாண்டிங் கேட்ச் பிளாக் அதுவே எடுத்துக்கிச்சு இந்த இடத்துல. ஓகே, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ட்ரை கேட்ச் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பெட்டர் நான் இதை என்ன பண்ணுறேன், இது மெத்தடுக்குள்ளே இருக்கிறத மெத்தடுக்கு வெளியில் கொண்டு போய் வச்சுறேன் நான். ஓகே, மெத்தடுக்கு வெளியில். ஓகே, இந்த இடத்துல வச்சிடுறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம ட்ரை கேட்ச் கொடுத்துட்டோம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ட்ரை பிளாக்கில், ஓகேங்களா, ட்ரை பிளாக்கில் கனெக்ஷன் ஈக்குவல் டு, ஓகே, கனெக்ஷன் ஈக்குவல் டு டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன் ஆஃப். ஓகேங்களா, ஸோ இங்கே நான் என்ன பண்ணணும், ப்ராப்பராக என்னுடைய டேட்டாபேஸ்க்கான URL, நல்ல கவனிங்க, என்னுடைய டேட்டாபேஸ்க்கான URL கொடுக்கணும். ஸோ டேட்டாபேஸ்க்கான URL என்ன, JDBC
colon MySQL colon okay slash localhost okay ஸ்லாஷ் என்னுடைய டேட்டாபேஸ் நேம். ஆக்சுவலாக என்னுடைய டேட்டாபேஸ் நேம் என்ன, இதுக்கு தான் நான் அந்த இடத்துல என்ன பண்ணேன், ஸ்டோர் பண்ணி வச்சேன். ஓகேங்களா, டேட்டாபேஸ் நேம் வந்துட்டு பிளேயர்ஸ். அப்போ ஜிடிபிசி கோலன் MySQL கோலன் ஸ்லாஷ் localhost ஸ்லாஷ் டேட்டாபேஸ் நேம் கமா அடுத்ததாக என்னுடைய யூசர் நேம் என்ன, பிளேயர் யூசர். ஓகேங்களா, காப்பி பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக டபுள் கோட்ஸ்குள்ளே பாஸ்வேர்டு என்ன, பிளேயர் பாஸ். ஓகேங்களா, கொடுத்துட்டு செமிகோலன். ஓகே, செமிகோலன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அகெயின் எனக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங். ஓகே, என்னன்றது பார்க்கலாம். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டான கேஷ் ஃப்ளாக் வந்துட்டு நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அதுவே வந்துட்டு SQL எக்ஸெப்ஷன் அப்படின்ற ஒரு கேட்ச் வந்துட்டு எழுதிக்கும். ஓகேங்களா, ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ஷனில் டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன், இந்த டேட்டாபேஸில் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கிற மாதிரியான டீட்டெயில் அப்படின்ற நான் கொடுத்து முடிச்சிட்டேன். ஓகேங்களா, இது எதில் கொடுத்துருக்கேன், கனெக்ஷனில் நான் கொடுத்து முடிச்சிருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட்டு PST ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் ஓகே, இங்கே தான் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய டேட்டா வந்துட்டு நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, கனெக்ஷன் டாட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டு. ஃபஸ்ட் நம்ம கொடுத்தது ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா, இது வந்துட்டு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இங்கே என்னுடைய query என்ன query, இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் இன்டூ. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு டேட்டாவை MySQL இன்சர்ட் பண்ணுறதுக்கான query என்னன்னு சொல்லிட்டு. இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம். என்னுடைய டேபிள் நேம் என்ன, டேபிள் நேம் வந்துட்டு பிளேயர்ஸ் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, ஸோ அதே இந்த இடத்துல எழுதிக்கிறேன், டேபிள் நேம் பிளேயர்ஸ் டீட்டெயில்ஸ். இந்த இதெல்லாம் கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும், பிளேயரா. ஓகே, பிளேயர்ஸ் டீட்டெயில்ஸ். ஓகே, கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், பிளேயர்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம். ஓகேங்களா, டேபிள் நேமில் எனக்கு என்னென்ன ஃபீல்டு இருக்குது, சாரி ஓகே ஃபைன். ஸோ எனக்கு என்னென்ன ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்குது. டேபிளில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ப்ளே ஸ்டேட்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். நேமு, ரோலு, டீமு, கண்ட்ரி, இந்த 4 ஃபீல்டு இருக்குது. ஓகேங்களா, நேம் கமா ரோல் கமா டீம் கமா கண்ட்ரி, இந்த 4 ஃபீல்டு எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறப்ப நான் என்ன பண்ண தேவையில்லை, இந்த ஐடின்ற நான் கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா, இந்த ஐடின்ற ஒரு காலமை நான் இங்கே கொடுக்க தேவையில்லை. ஏன் கொடுக்க தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐடியை வந்துட்டு நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக செட் பண்ணிட்டோம். அதனால் அந்த வேல்யூ நம்ம கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்துட்டு இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதுமானது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், நேம், ரோல், டீம், கண்ட்ரி அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் என்ன பண்ணுறேன், வேல்யூஸ் ஆஃப். ஓகே, இங்கே வந்துட்டு கொஸ்டின் மார்க். இது எதுக்கு, நேமுக்கு. அடுத்ததாக ரோலுக்கு. ஓகேங்களா, அடுத்ததாக டீமுக்கு, அடுத்ததாக கண்ட்ரிக்கு. தட்ஸ் இட், கொஸ்டின் மார்க். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஃபைனலாக செமிகோலன். ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணுறதுக்கான query நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டோம். ஓகே, இன்சர்ட் பண்ணுறதுக்கான query எழுதி முடிச்சிட்டோமா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டில் PST டாட் ஓகேங்களா செட் ஸ்ட்ரிங். ஓகே, செட் ஸ்ட்ரிங் அப்படின்றது எத்தனாவது காலமில் நான் எந்த வேல்யூ போயிட்டு செட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. என்னுடைய ஃபர்ஸ்ட் காலமில் நான் வந்துட்டு நேம் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா, அடுத்தது PST டாட் செட் ஸ்ட்ரிங் ஆஃப் என்னுடைய செகண்ட் காலமில் நான் வந்துட்டு ரோல் அப்படின்றத எடுத்துக்க போகிறேன். அடுத்தது PST டாட் செட் ஸ்ட்ரிங் ஆஃப் என்னுடைய தேர்டு காலமில் கமா என்னுடைய டீம் அப்படின்ற ஒரு வேல்யூ நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ டீம். அடுத்தது PST டாட் செட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபோர்த்து காலமில் நான் வந்துட்டு கண்ட்ரி அப்படின்ற ஒரு டேட்டாவை நான் எடுத்துக்க போகிறேன். அதாவது கண்ட்ரின்ற காலமில் நான் எடுத்துக்க போகிறேன். இங்கே 1 2 3 4 நல்லா கவனிங்க. இந்த 1 2 3 4 அப்படின்றலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டேபிளில். ஓகேங்களா, இது 0th இண்டெக்ஸ். ஓகேங்களா, அரே இண்டெக்ஸ் மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஐடி 0, நேம் 1, ரோல் வந்துட்டு 2, டீம் வந்துட்டு 3, கண்ட்ரி வந்துட்டு 4. அந்த ஆர்டரில் தான் இங்கே நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா,
இங்கே ஏன் நான் செட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம வேர்கேரை தான் செட் பண்ணோம். இது எல்லா டீட்டெயிலுமே வேர்கேரை தான் செட் பண்ணோம். ஐடிக்கு மட்டும்தான் நம்ம இன்ட்டுன்னு சொல்லி செட் பண்ணோம், இன்டிஜர் கொடுத்தோம். அதனால தான் நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், எல்லாமே செட் ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேஸ்ட் டாட் எக்ஸிக்யூட் அப்டேட். ஓகேங்களா, எக்ஸிக்யூட் அப்டேட். என்ன நடக்கணும், எனக்கு டேட்டாலாம் இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு அப்டேட் ஆகணும். எத்தனை ரூபா எனக்கு இன்சர்ட் ஆயிருக்கு அப்படின்ற ரெக்கார்டு எனக்கு அப்டேட் ஆகணும். அப்படின்றனால ஜஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எக்ஸிக்யூட் அப்டேட்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் டேட்டா கொடுக்குறேன், ஆடுன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். பேக்ரவுண்டில் டேட்டா பேஸ்க்குள்ளே டேபிளுக்குள்ளே எனக்கு ஒரு டேட்டா இன்சர்ட் ஆகுது. அது இன்சர்ட் ஆகிடுச்சா இல்லையான்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வரேன். அதாவது ஜே ஆப்ஷன் பேன். ஓகே, ஜே ஆப்ஷன் பேன் டாட் ஷோ மெசேஜ் டயலாக் ஆஃப். ஓகேங்களா, திஸ் கமா டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சக்ஸஸ் ரெக்கார்டு. ஓகே, ரெக்கார்ட் ஆடட் அப்படின்ற ஒரு லைன் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஓகே, சக்ஸஸ் ரெக்கார்ட் ஆடட் அப்படின்றது மட்டும் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா செட் பண்ணிடுறேன். தட்ஸ் இட். இப்போ நம்ம எதுக்கான ஒரு பார்ட்டு முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்டு முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, நான் கொடுக்குற டேட்டாலாம் அங்கே ப்ராப்பராக வந்துட்டு ஸ்டோர் ஆகுதா அப்படின்ற செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஒன் ரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நேம், ரோல் வந்துட்டு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, டீம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஐ மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கண்ட்ரி வந்துட்டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, ஆடுன்ற பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். சக்ஸஸ் ரெக்கார்ட் ஆடட். ஓகேங்களா, எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஓகே, ஸோ ரெக்கார்டு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு என்னுடைய டேபிளில் போய் நான் செக் பண்ணுறேன். டேபிளில் போய் இதுக்கு முன்னாடி பாருங்கள் எந்த டேட்டாவும் இல்லை. ஸோ டேபிள் நான் கிளிக் பண்ணுறேன். எஸ், ஓகே, ஐடிக்கு நேராக 1, நேமுக்கு நேராக ரோஹித், ரோலில் வந்துட்டு கேப்டன். ஓகே, டீமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ஐ, கண்ட்ரி வந்துட்டு இந்தியா. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ரெக்கார்டை எப்படி நம்ம டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டோம். ஓகேங்களா, சரி. இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நான் ரெக்கார்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆடுன்ற பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஆடை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு சக்ஸஸ் ரெக்கார்ட் ஆடட் அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் அது வந்ததுக்கப்புறமே எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாலாம் எனக்கு அப்படியே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டா எனக்கு என்ன ஆகணும், ஒன்ஸ் நான் ரெக்கார்டு என்னோடய ஆட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ரெக்கார்டு ஆட் ஆகிடுச்சுன்னு முடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல எல்லாமே என்ன ஆகணும் அப்படின்னா டேட்டாலாம் எரேஸ் ஆகணும். ஸோ அதை எரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சோர்ஸ் அப்படின்ற ஏரியாக்கு போகிறேன். ஓகேங்களா, இந்த சோர்ஸில் ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல ஆடட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, இந்த ஆடடுக்கு அடுத்ததாக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எந்தெந்த இடத்துல எனக்கு வந்துட்டு எம்டி ஆகணுமோ, இப்போ நேம். ஓகே, டெக்ஸ்ட் நேம் டாட் முன்னே நான் கெட் டெக்ஸ்ட்னு எடுத்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செட் டெக்ஸ்ட் அப்படின்னு எடுக்க போகிறேன். ஓகேங்களா, செட் டெக்ஸ்ட்னா அந்த டெக்ஸ்ட்டை செட் பண்ணுறோம். அந்த இடத்துல என்ன செட் பண்ணுறோம், எம்டியாக இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதே மாதிரி டெக்ஸ்ட்டு ரோல் டாட் செட் டெக்ஸ்ட். ஓகே, எம்டியாக இருக்கணும். அதே மாதிரி டெக்ஸ்ட்டு டீம் டாட் செட் டெக்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ இது எனக்கு எப்படி இருக்கணும், எம்டியாக இருக்கணும். அடுத்ததாக டெக்ஸ்ட்டு கண்ட்ரி டாட் செட் டெக்ஸ்ட் எம்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, இது எம்டியாக இருக்கிறது மட்டும் கிடையாது, எனக்கு மெயினாக என்ன பண்ணும், இதெல்லாம் எம்டி பண்ணிவிட்டு என்னுடைய கர்சர். ஓகேங்களா, என்னுடைய கர்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு காலமுக்கு போயிடணும், அதாவது ஃபஸ்ட்டு ஃபீல்டுக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக நிற்கணும். அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃபீல்டு என்னது, டெக்ஸ்ட் நேம் தான் என்னுடைய ஃபஸ்ட் ஃபீல்டு. ஓகேங்களா, டாட் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ரெக்வஸ்ட் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு மெத்தடு கொடுக்குறேன். ஓகே, எதுக்காக அந்த ரெக்வஸ்ட் ஃபோக்கஸ் அப்படின்ற மெத்தடு கொடுக்குறேன்னா எனக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் ஆகிருக்கிறது நேமில் தான் ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்ற பர்பஸ்க்காக தான். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன் என்னுடைய ப்ராஜெக்டை. ஸோ பை டிஃபால்ட்டாக நேமில் இருக்குது இந்த இடத்துல. இப்போ நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஜட்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, டீம் வந்துட்டு சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கண்ட்ரி வந்துட்டு இந்தியா அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறேன்.
ஸோ நல்லா கவனிங்க. இப்போ நான் ஆடுன்ற பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஆட் பட்டன் கிளிக் பண்ணால் ரெக்கார்டு இன்சர்ட் ஆகுதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இன்சர்ட் ஆகிடுச்சு. நான் ஒன்ஸ் இங்கே ஓகே கிளிக் பண்ணோன்னே இந்த டேட்டா எனக்கு என்ன ஆகும்னா எரேஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ டேட்டா எரேஸ் ஆகிடுச்சு. எரேஸ் ஆகிறது மட்டும் இல்லை, என்னுடைய கர்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நேமில் வந்து நின்றுச்சு. நான் என்ன பண்ணலாம், அடுத்த டேட்டா என்ட்ரு பண்ணுறதுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம போய்ட்டு என்ன பண்ணலாம், டேபிளை அகெயின் வந்துட்டு அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணோம் அப்படின்னா ஜட்டு. ஓகே, ரோலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவுலர், டீம் வந்துட்டு சிஎஸ்கே, கண்ட்ரி வந்துட்டு இந்தியா. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னுடைய டேட்டாபேஸ்க்குள்ளே டேபிள்குள்ளே டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. இந்த டேட்டாவை நான் எப்படி என்னுடைய அவுட்புட் பேஜில், ஓகேங்களா, இந்த ஏரியாவில் டேபிளில் நான் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓகே, அந்த டேட்டாவை வந்துட்டு எப்படி நம்ம ஷோ பண்ணி காமிக்க போகிறோம், அந்த ஷோ பண்ணி எப்படி காமிக்கிறோம், நம்ம வந்து ஒரு டேபிள்லேயே வச்சு நம்ம காமிக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த டேபிளில் எப்படி ஷோ பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ப்ராசஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். என்னுடைய நெட்பீன்ஸ்க்கு நான் போய்க்கிறேன். ஓகேங்களா? நெட்பீன்ஸ்க்கு போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லிசன். ஸோ நான் வந்துட்டு ஒரு யூசர் டிஃபைன் மெத்தட் வந்து நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு யூசர் டிஃபைன்டு மெத்தட் நான் எழுதுகிறேன். ஓகே. ஸோ என்ன யூசர் டிஃபைன் மெத்தட் எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுடைய மெத்தட்ஸ் எல்லாமே ப்ரைவேட்டாக தான் இருக்குது. ப்ரைவேட் வாய்டு, பிடிஎன், ஆடு, ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நானும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைவேட் வாய்டு, ஓகே, டேபிள் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நான் எழுதுகிறேன். ஓகே, ப்ரைவேட் வாய்டு டேபிள் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெத்தட் நானே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? எழுதிட்டு என்ன பண்ணுறேன்னா இன்ட் கவுண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் செட் பண்ணுறேன். ஓகே, கவுண்ட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிவிட்டு, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், பிடிஎன் ஆடு, அதாவது இந்த இடத்துல பிடிஎன் ஆடுக்கு நம்ம ஆல்ரெடி சில கோட் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இதில் இருக்கிற ட்ரை கேட்ச் பிளாக் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எடுத்துக்கிறேன், அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மறுபடியும் நான் கோட் எழுதுறதுக்கு பதிலாக ட்ரை கேட்ச் பிளாக்கு நான் அப்படியே காப்பி பண்ணி, ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்ரை கேட்ச் பிளாக் எடுத்தாச்சு. இப்போ எனக்கு என்ன தேவையில்லை, இந்த செட் ஸ்ட்ரிங்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் delete பண்ணிக்கிறேன். ஓகே, செட் ஸ்ட்ரிங் எனக்கு வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஜே ஆப்ஷன் பேன் இதுவும் எனக்கு வேண்டாம். ஓகே, எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், டேபிளில் டிஸ்பிளே தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ delete பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ delete பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஃபார் நேம் இது ஓகே. ஓகேங்களா? அடுத்தது இது கனெக்ஷனுக்கான ஸ்ட்ரிங்கு, இந்த லைன் CON = இதுவும் அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா PST = இங்கே தான் நான் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ண போகிறோம். என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம்னா, இங்கே நம்ம அகைன் இன்சர்ட்லாம் பண்ண போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளே பண்ண போகிறதுனால நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்னுடைய டேபிள் நேம். நான் ஏன் இந்த இடத்துக்கு வரேன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகக்கூடாதுன்றனால வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், டேபிளுடைய நேம் கொடுத்துட்டோம். டேபிளுடைய நேம் கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிசல்ட் செட்டு. ஓகே, ரிசல்ட் செட். ஸோ இது எங்கே இருக்குது, .SQL java.sql அப்படின்ற பேக்கேஜில் அவைலபிள். நான் என்ன பண்ணுறேன், ரிசல்ட் செட் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஸோ ரிசல்ட் செட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இதுக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன், RS = ஓகே, RS = இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இது நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரிசல்ட் செட் RS = pst.execute query. இங்கே அப்டேட் கிடையாது, எனக்கு query மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, query அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தட்ஸ் இட். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட் query பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு டேட்டாபேஸ் என்னுடைய டேட்டாபேஸில் டேபிளில் இருக்கிற டேட்டா எல்லாமே எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டேபிள், அதாவது ஸ்விங்கில் ஜே டேபிள் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் நம்ம எடுத்து வச்சோம்ல, அந்த டேபிளுக்கு வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வரணும். அப்போ நான் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கான கிளாஸ் இங்கே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கான கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் செட் மெட்டாடேட்டா அப்படின்ற கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரிசல்ட் செட் மெட்டாடேட்டா. ஓகே,
ஸோ ரிசல்ட் செட் மெட்டாடேட்டா, திஸ் இஸ் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இதை நான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆர் ஓகே எம்டி ஓகே, ஏதாவது இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரிசல்ட் செட் மெட்டாடேட்டா, அல்லது நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக மெட்டா டேட்டா அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, மெட்டா டேட்டா அப்படின்ற மாதிரி நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் நான் வச்சுக்கிறேன். ஸோ மெட்டாடேட்டா ஈக்குவல் டு ஓகே ரிசல்ட் செட் மெட்டாடேட்டா ஈக்குவல் டு ஆர்எஸ் டாட் ஓகே கெட் மெட்டாடேட்டா அப்படின்ற ஒரு மெத்தட். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஓகே டோட்டல் வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்து நான் இதில் அசைன் பண்ணிக்கிறேன். எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வந்து அசைன் பண்ணிக்கிறேன். இங்கே இருந்துட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் மொத்தம் எத்தனை காலம் இருக்குது, எத்தனை ரோ இருக்குது அப்படின்றத பொறுத்து ஒரு ஒரு ரெக்கார்டாக எந்த இடத்துல எந்த ரெக்கார்டை வந்து நான் ஃபெச் பண்ணணும் அப்படின்றத நான் கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கவுண்ட் ஈக்குவல் டு ஆல்ரெடி கவுண்ட்டுன்ற வேரியபிள் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு மெட்டாடேட்டா ஓகே டாட் கெட் காலம் கவுண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதாவது காலமுடைய கவுண்ட்டு நம்ம இதில் செக் பண்ணிக்கிறோம். மொத்தம் நம்மளுக்கு எத்தனை காலம் இருக்க போகுது, ஐடின்ற ஒரு காலம், நேம்ன்ற ஒரு காலம், ரோல் அப்படின்ற ஒரு காலம், டீம் அப்படின்ற ஒரு காலம், கண்ட்ரின்ற ஒரு காலம், மொத்தம் 5 காலம் இருக்க போகுது. ஸோ கவுண்ட் வந்துட்டு இதில் 5 அப்படின்ற எடுத்துக்கும். ஓகே ஃபைன். ஸோ கெட் காலம் கவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒன் மோர் கிளாஸ் இங்கே நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃபால்ட் டேபிள் மாடல். ஓகேங்களா, டிஃபால்ட் டேபிள் மாடல் அப்படின்ற ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, டிஃபால்ட் டேபிள். அந்த டேபிள் மாடல் அப்படின்னா இந்த மாடலுக்குள்ளே தான் வந்துட்டு எனக்கு என்ன இருக்கும்னா, காலம்கான வேல்யூஸு, ரோ காலம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ டிஃபால்ட் டேபிள் மாடல் அப்படின்ற இந்த ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். டிஃபால்ட் டேபிள் மாடல் டிடிஎம் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ஓகே அகெயின் டிஃபால்ட் டேபிள் மாடல் ஆஃப் கேஸ்டிங் பண்ணுறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா ஜே டேபிள் 1. எதுக்கு நான் ஜே டேபிள் எடுக்கிறேன், என்னுடைய டேபிளுக்கு வேரியபிள் நேம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜே டேபிள் 1 தான் இருக்குது. நான் எதுவுமே மாற்றலை, அதனால் ஜே டேபிள் 1 அப்படின்ற நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சோர்ஸ் போகிறேன். ஸோ ஜே டேபிள் 1 டாட் கெட் மாடல் மெத்தட். ஓகே, டாட் கெட் மாடல் அப்படின்ற ஒரு மெத்தட் எடுத்துக்கிறேன். ஓகே, இதில் இருந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லிசன் டிடிஎம் ஓகே டாட் செட் ரோ கவுண்ட்டு. ஓகே, இனிஷியலாக வந்துட்டு 0. ஓகேவா, என்னுடைய ஃபர்ஸ்ட் வந்துட்டு 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ரோ கவுண்ட் வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லிடுறேன். நான் வந்துட்டு எதுக்காக இந்த இடத்துல செட் ரோ கவுண்ட்டுன்னு சொல்கிறேன்னா, எனக்கு இன்க்ரீஸ் ஆக ரோடைய கவுண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆக போகுது. ஓகே, இனிஷியலாக வந்துட்டு செட் ரோ கவுண்ட் 0 அப்படின்னு சொல்கிறேன். இங்கே இருந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு வைல் லூப் எடுத்துக்கிறேன். வைல் ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட். ஓகே ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், அடுத்த டேட்டாவை போய் பார்க்கும். ஓகே, அடுத்த டேட்டா இருந்துச்சு அப்படின்னா இங்கே நான் என்ன பண்ணுறேன், கலெக்ஷன்ஸ் கான்செப்டில் வெக்டார் அப்படின்ற ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். வெக்டார் வி ஈக்குவல் டு நியூ வெக்டார் ஆஃப். ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஒரு வார்னிங் காமிக்குது. ரீசன் பேக்கேஜை நான் இம்போர்ட் பண்ணும். திஸ் பேக்கேஜ் அவைலபிள் இன் யூட்டில் திஸ் கிளாஸ் அவைலபிள் இன் யூட்டில் பேக்கேஜ். ஸோ நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணேன்னா பேக்கேஜ் இம்போர்ட் ஆகிடும் வெக்டாரில். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கிறேன். ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 0. ஓகே, 0 வேணும், 1 எடுத்துக்கலாம். இன்ட் I ஈக்குவல் டு 1, I லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கவுண்ட்டு. எவ்வளோ கவுண்ட் இருக்கோ அவ்வளோ தூரம் எனக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா, எல்லாமே எனக்கு உள்ள எல்லா டேட்டாவும் உள்ளே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அதாவது ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஃபார் I ஈக்குவல் டு 1, I லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கவுண்ட்டு I++. ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வெக்டார் ஆப்ஜெக்டில் வின்ற ஒரு ஆப்ஜெக்ட் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்டில் ஆட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் ஆஃப் என்ன பண்ணுறேன்னா ஆர்எஸ் டாட் கெட் ஸ்ட்ரிங். ஓகே, இங்கே காலமுடைய லேபிள். ஓகேவா, காலமுடைய லேபிள் என்ன, நம்மளுக்கு ஐடி. ஓகேங்களா, காலமுடைய லேபிள் வந்துட்டு ஐடி அப்படின்ற நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது வி டாட்
ஸோ நம்ம ஆல்ரெடி ஐடி வந்துட்டு நம்ம கெட் இன்ட் ஓகே கெட் இன்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஐடி அடுத்தது ஆட் ஆஃப் rs டாட் கெட் ஸ்ட்ரிங் ஆஃப் அடுத்த காலம் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்ற ஒரு காலம் நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோல் நெக்ஸ்ட் வந்துட்டு டீம் அடுத்து வந்துட்டு கண்ட்ரி ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நம்ம எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாமே ஃபார் லூப்பில் கொண்டு வந்துட்டோம். ஃபார் லூப்பில் கொண்டு வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அடுத்ததாக ஒரு ரோ ஆட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆட் பண்ணுறேன் dtm டாட் ஆட் ரோ ஆஃப் v அதாவது வெக்டர் ஓகே அதில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஒரு ரோவில் ஆட் பண்ணுறேன். அதாவது ஒரு காலமாக எடுத்தோம். என்னென்ன காலம் எடுத்தோம் ஐடின்ற காலம் எடுத்தோம் நேம்ன்ற காலம் எடுத்தோம் ரோலு டீமு கண்ட்ரி அப்படின்ற காலம் எடுத்தோம். ஓகே அது எல்லாமே வின்ற ஆப்ஜெக்ட்லாம் ஸ்டோர் பண்ணோம். இப்போ அதை எல்லாத்தையும் நான் ரோவாக ஆட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ ரோ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதெல்லாமே ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக டேட்டாவை டேபிளில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான கொரி எழுதியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிள் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு எனக்கு என்னுடைய ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகுறப்ப நல்ல கவனிங்க என்னோடய அப்ளிகேஷனை நான் ரன் பண்ணுறப்ப எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபார்முடைய டேட்டா இருக்க போகுது. அதாவது நேமு ரோலு டீமு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் இருக்கும். நம்ம போய் டேட்டா என்ட்ரு பண்ணுவோம். ரைட் சைடில் டேபிள் இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிறப்ப எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு இந்த டேட்டாலாம் அங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓகேவா கன்ஸ்ட்ரக்டர்லேயே நீங்கள் வந்துட்டு உங்கள் டேபிளை கால் பண்ணிடணும். தட்ஸ் இட். ஓகே கன்ஸ்ட்ரக்டரில் டேபிளை கால் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற டேட்டா இந்த இடத்துல என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு ஷோ ஆகணும். செக் பண்ணலாம். எஸ் என்னுடைய டேட்டா இப்போ எனக்கு என்ன ஆகுது சக்ஸஸ்ஃபுல்லாக ஷோ ஆகுது ஓகேங்களா. என்கிட்ட இருக்கிறது 2 டேட்டா தான். ஓகே என்கிட்ட இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 2 டேட்டா தான் எனக்கு ஷோ ஆகுது. ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன் மோர் டேட்டா அந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஓகே ஸோ என்ன டேட்டா ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அப்படின்னு ஒரு டேட்டா ஆட் பண்ணுறேன். ரோல் வந்துட்டு கேப்டன் டீம் வந்துட்டு ஆர்ஆர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஆட் ரெக்கார்ட் ஆடட் ஓகேங்களா. ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு இது கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே என்ன ஆகலை அப்படின்னா அப்டேட் எனக்கு ஆகவே இல்லை. ஓகே ஸோ டேபிளில் என்ன ஆகலை எந்த ஒரு அப்டேட்டும் ஆகலை. ஸோ டேபிளில் அப்டேட் ஆகலை அப்படின்றனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல செக் பண்ணலாம். ஓகே ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் டேபிள் அப்டேட் ஆகணுன்றனால அகைன் இதை காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய ரெக்கார்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி இங்கே வந்துச்சு இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஆட் ஆனதுக்கப்புறமும் எனக்கு வந்து இது கால் ஆகணும். இது கால் ஆகிறப்ப எனக்கு என்ன ஆகும்னா அங்கே டேட்டா பேஸில் டேபிளில் இருக்கிற டேட்டா ஃபுல்லாக எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரேன். தட்ஸ் இட். ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரன் பண்ணுறேன் என்னுடைய ப்ராஜெக்டை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் டேட்டா வரக்குள்ளேயே நம்மளுக்கு தெரியும் 3 டேட்டா நம்மளுக்கு வரப்போகுது. ஓகே சஞ்சு சாம்சன் லாஸ்ட் டேட்டா நம்ம இன்சர்ட் பண்ணோம். சஞ்சு சாம்சன் அப்படின்ற டேட்டா நம்மளுக்கு வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுறேன் ஒன் மோர் டேட்டா இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஓகே ஸோ என்ன டேட்டா ஆட் பண்ணுறேன்னா கேஎல் ராகுல் ரோல் கீப்பர் அப்படின்னு சொல்கிறேன். டீம் வந்துட்டு எல்எஸ்ஜி அப்படின்னு சொல்கிறேன். கண்ட்ரி வந்துட்டு இந்தியா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஆடு சக்ஸஸ் ரெக்கார்ட் ஆடட் வெரி குட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உடனே அப்டேட் ஆகுது நம்மளுக்கு. நான் என்ன டேட்டா ஆட் பண்ணோம் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஓகே ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அடிஷனுக்கான வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். அடிஷன் மட்டும் இல்லை டிஸ்பிளே பண்ணுற வேலையை முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ க்ரியேட்டும் முடிச்சாச்சு ரீட் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனும் முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு பெண்டிங் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் டெலீட்டும் மட்டும்தான். ஸோ அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா இங்கே பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா செலக்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப அந்த டேட்டாலாம் உங்களுக்கு இங்கே ஃபெச் ஆகணும். ஓகேங்களா, இங்கே வந்துட்டு எனேபிள் ஆகணும். ஸோ இங்கே எனேபிள் ஆனால் மட்டும்தான், அதாவது நீங்கள் எந்த ரெக்கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ரெக்கார்டு எல்லாமே ரெலவெண்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா, சரி, இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய டேபிளை ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, டேபிளை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஈவெண்ட்ஸ், ஓகே, மவுஸ் கிளிக்டு. ஏன்னா இந்த டேபிளில் தான் நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன், கிளிக் பண்ண போகிறேன் நான். ஓகே, ஏதாவது ஒரு ரெக்கார்டை கிளிக் பண்ண போகிறேன். அப்போ மவுஸ் கிளிக்டு. ஸோ மவுஸ் கிளிக்டு அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனுக்கு நான் வந்துடுறேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் சில கோடு வந்துட்டு நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஸோ பெட்டர் நான் என்ன பண்ணுறேன், அகைன் அண்ட் அகைன் நான் ரைட் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு தேவையான டேட்டா, ஓகே, எந்த டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இது டேபிள் ரெக்கார்டு. ஓகே, மவுஸ் கிளிக்டு. ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் எழுதியிருக்கேன். ஓகே, டிஃபால்ட் டேபிள் மாடல் dtm equal to default table model jtable1, okay, dot get model method. இது எனக்கு வேணும். ஓகேங்களா, ஏன்னா நான் அதை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு டேட்டாஸ் ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா int selected index ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். int selected index jtable1, okay, dot get selected row. இது எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா, என்னுடைய டேபிள் மொத்தத்திலிருந்து நான் எந்த ரோவை செலக்ட் பண்ணுறனோ, இப்போ ஆக்சுவலாக கிளிக் ஈவெண்ட்டை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, எந்த ரோ மேலே வச்சு நான் கிளிக் பண்ணுறனோ அது செலக்டட் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அசைன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, டெக்ஸ்ட் நேம் டாட் செட் டெக்ஸ்ட். எதுக்காக அதை எடுத்துகிட்டு வரோம், நான் எந்த ஒரு ரோ மேலே டேபிளில் நான் கிளிக் பண்ணுறனோ அந்த காலமில் இருக்கிற ஒரு டேட்டாவும் அதுக்கு ரிலவெண்ட்டான ஃபார்ம் ஃபீல்டில் போயிட்டு டிஸ்பிளே ஆகணும். அந்த வேல்யூஸ் எல்லாமே அந்த ஃபார்ம் ஃபீல்டுக்கான நேம் தான் டெக்ஸ்ட் நேமு. ஓகே, அதில் தான் என்ன பண்ணுறேன், செட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். செட் டெக்ஸ்ட் ஆஃப், இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எங்கிட்ட டிஃபால்ட் டேபிள் மாடலுக்கு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன் DTM. ஓகே, டாட் கெட் வேல்யூ அட். ஓகேங்களா, கெட் வேல்யூ அட் எனக்கு என்ன தேவைன்னா செலக்டட் இண்டெக்ஸ், எந்த இண்டெக்ஸ் நான் செலக்ட் பண்ணணும் அது. ஓகேங்களா, கமா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது காலம், எனக்கு செகண்ட் காலம். ஏன்னா ஃபஸ்ட் காலம் எனக்கு வேண்டாம். ஃபஸ்ட் காலம்ன்றது ஐடி போய் நான் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபார்ம் டேட்டாவில் நான் டிஸ்பிளே பண்ண போகிறது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே இருக்கிற ரோவை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு நேம் இந்த இடத்துல தான் நேம் வரணும். அப்போ இது எத்தனாவது காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டேட்டா பேஸ் வைஸில் பார்க்குறப்ப இது ரெண்டாவது காலம். ஓகேங்களா, ரெண்டாவது காலம். ஸோ அதுக்கு தான் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 2 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா, 2 டாட் டூ ஸ்ட்ரிங் மெத்தட், தட்ஸ் இட். ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு நேமில் ஃபெச் பண்ணுறேன். அடுத்தது நான் இதில் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல். ஓகே, ரோல் அப்படின்றது எத்தனாவது காலம், தேர்டு காலம். அடுத்தது டீம். ஸோ டீம்ன்றது எத்தனாவது காலம், ஃபோர்த்து காலம். ஓகேங்களா, அடுத்தது கண்ட்ரி. ஸோ கண்ட்ரின்றது எத்தனாவது காலம், ஃபிஃப்த்து காலம். ஸோ கண்ட்ரி, ஓகே, ஃபிஃப்த்து காலம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, 2 3 4 5. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் செக் பண்ணிக்கிறேன். நேம், ஓகே 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 ஓகே
ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம வந்துட்டு என்ன எடுக்க போகிறது இல்லைன்னா நம்ம வந்துட்டு என்னுடைய டிசைனிங் பார்த்து நான் ஸோ இங்கே இது ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த்து காலம் இந்த ஆர்டர் தான் எடுக்கிறோம். நம்ம இங்கேருந்து டேட்டாபேஸ்லேருந்து நம்ம எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ டேட்டாபேஸ்லேருந்து எடுக்கலைன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், கோடில் போயிட்டு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது தேர்டு காலம், திஸ் இஸ் ஃபோர்த் காலம். ஓகே, ஏன்னா நல்லா கவனிங்க, செட் டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? செட் டெக்ஸ்ட்னால் எந்த இடத்துல நான் வந்து செட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் வைஸாக பார்க்குறப்போ இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம், ஃபோர்த்து காலம். அதனால நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, 4 வரைக்கும் எடுத்தாச்சு. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ராஜெக்ட் ரன் பண்ணி பார்க்க போகிறேன், ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்ற செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் அவுட்புட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எம்டியாக இருக்குது. நான் 4th ஒன் கிளிக் பண்ணுறேன். எஸ், ப்ராப்பராக எனக்கு என்ன ஆகுது, நேம்க்கு நேராக கேஎல் ராகுல், ரோலுக்கு நேராக கீப்பர், டீமுக்கு நேராக எல்எஸ்ஜி, கண்ட்ரிக்கு நேராக இந்தியா ப்ராப்பராக எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ரோஹித் கேப்டன், எம்ஐ இந்தியா, ஜட்டு பவுலர் சிஎஸ்கே இந்தியா. இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் வந்துட்டு நான் கிளிக் பண்ணால் அந்த டேட்டாலாம் கரெக்டாக கரஸ்பாண்டிங் ஃபார்ம் ஃபீல்டில் ஃபெச் ஆகுதா அப்படின்றது மட்டும்தான். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்டேட்டு. ஓகே, இங்கே நான் ஒரு டேட்டா மாற்றிட்டு அதை நான் அப்டேட் கொடுத்தேன்னா இங்கே எனக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்றத நான் கோடு எழுத போகிறேன். ஓகே, ஸோ அப்டேட்டுக்கான கோடு எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிசன், என்னுடைய டிசைன் போய்க்கிறேன் நான் இந்த இடத்துல அப்டேட்ன்ற பட்டன் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அப்டேட் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணுறப்ப தான் அது வந்துட்டு நடக்க போகுதுன்றனால அப்டேட் அப்படின்ற இந்த பட்டன் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறேன். ஓகே, ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் எனக்கு தேவை. ஓகேங்களா? இந்த லைன் எனக்கு தேவை. ஓகே, செலக்டட் ரோ அப்படின்றது தேவை. ஜஸ்ட் நான் அதனால் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்துட்டு பீட்டின் ஆடில் நம்ம ட்ரை கேட்ச் பிளாக் எழுதியிருப்போம். ஓகே, இதோ பாருங்கள், பீட்டின் ஆடில் நம்ம வந்துட்டு ட்ரை கேட்ச் பிளாக் எழுதியிருப்போம். ஸோ இது என்ன பண்ணுறேன், இது அப்படியே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன தேவைன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம இந்த இடத்துல மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன தேவையில்ல, இந்த செட் ஸ்ட்ரிங் எதுவுமே எனக்கு வந்துட்டு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது இருக்கட்டும், நம்ம தேவை நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக்கில், ஓகேங்களா, இந்த ட்ரை பிளாக்கில் உள்ளே போயிட்டு int id ஈக்குவல் டு, எதுக்கு நான் ஐடி எடுக்கிறேன், நான் எந்த ரோவை செலக்ட் பண்ணுறனோ அந்த ஐடி ஃபஸ்ட்டு எனக்கு வேணும். அந்த ஐடி பேஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு அப்டேட் பண்ண போகிறேன். அதனால் ஐடின்ற ஒரு வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இன்டீஜர் டாட் பார்சின்ட் ஆஃப், ஓகே, இன்டீஜர் டாட் பார்சின்ட் ஆஃப் dtm டாட், ஓகே, கெட் வேல்யூ அட், ஓகேங்களா, கெட் வேல்யூ அட், இங்கே செலக்டட் இண்டெக்ஸ் கமா 0. 0ன்றது ஏன் எடுக்கிறேன்னா ஐடி பொசிஷன் வந்து 0 தான். ஸோ ஐடி அப்படின்ற எடுத்துக்கிட்டு டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஐடி அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ ஐடி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எனக்கு வந்துட்டு அந்த டேட்டாவை எடுக்கணும் இல்லையா, டேட்டா எடுக்கிறதுக்காக இது அகைன் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, எதுக்கான அந்த டேட்டாலாம் வாங்கணும், டேபிளில் இருந்து என்ன பண்ணணும், அந்த டேட்டாவெலாம் நான் வாங்கணும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா, டேபிளில் இருந்துன்னு கிடையாது, ஃபஸ்ட்டு டேட்டா எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் நேம் டாட் கெட் டெக்ஸ்ட். ஓகே, அடுத்து ரோல் டாட் கெட் டெக்ஸ்ட், டீம் டாட் கெட் டெக்ஸ்ட், கண்ட்ரி டாட் கெட் டெக்ஸ்ட் அப்படின்றலாம் எடுத்து முடிச்சாச்சு. எடுத்து முடிச்சுட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஎஸ்டி ஈக்குவல் டு, இங்கே நான் வந்துட்டு இன்சர்ட்லாம் கிடையாது. ஓகே, நான் காப்பி பேஸ்ட் பண்ணனால இன்சர்ட் வந்திருக்கு, நான் இன்சர்ட் கிடையாது எனக்கு. ஆக்சுவலாக இங்கே நான் அப்டேட் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? மெயினான விஷயமே இதுதான். ஓகே, வித்தின் டபுள் கோட்ஸ் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்டேட். ஓகே, ஆக்சுவலாக நம்மளுடைய டேபிள் நேம் என்ன, பிளேஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற டேபிள் நேம். ஓகே,
செட் ஓகேங்களா. என்னெல்லாம் நான் செட் பண்ண போகிறேன், நேம் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க், அடுத்தது ரோல் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க், அடுத்தது டீம் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க், அடுத்தது கண்ட்ரி ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஓகேங்களா, இத்தனை கொஸ்டின் மார்க் எடுத்துக்கிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறேன், வேர் ஓகே ஐடி ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நல்லா கவனிங்க. இது வந்துட்டு 1, இது 2, இது 3, இது 4, இது 5. ஐடின்றது 5. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செட்டு ஓகே, செட் ஸ்ட்ரிங் ஆஃப் 1 வந்துட்டு நேமு, 2 வந்துட்டு ரோல், 3 வந்துட்டு டீம், 4 வந்துட்டு கண்ட்ரி. அதே மாதிரி பிஎஸ்டி டாட் ஓகே செட் இன்ட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, ஐடி. ஓகே, செட் இன்ட் ஆஃப் 5, ஐடி. ஏன்னா 5th ஒன் இங்கேயும் எனக்கு வந்துட்டு என்ன இருக்குது, ஒரு காலம் இருக்குது. ஓகேவா, ஐடின்ற ஒன்றும் இருக்குது, இல்லை ஐடி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எக்ஸிக்யூட் அப்டேட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் எக்ஸிக்யூட் அப்டேட்டு. இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெக்கார்ட் ஆடர்லாம் கிடையாது, ரெக்கார்ட் அப்டேட்டட், தட்ஸ் இட். ஓகே, ரெக்கார்ட் அப்டேட்டட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ப்ராஜெக்டை அந்த இடத்துல நான் ரன் பண்ணுறேன். அப்டேட் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு டீட்டெயில் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா என்டர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜட்டு அப்படின்ற கிளிக் பண்ணுறேன். ரோல் வந்துட்டு பவுலர்னு இருக்குது. இப்போ நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேன்னா ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட். ஓகே, சக்ஸஸ், ரெக்கார்ட் அப்டேட்டட். எஸ், ஜட்டுக்கு நேராக ஆல்ரவுண்டர் அப்படின்ற எனக்கு என்ன ஆகிடுச்சு, அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ ராகுல் அப்படின்ற டேட்டா கிளிக் பண்ணுறேன். இப்போ கீப்பர் அப்படின்ற ஒரு டேட்டா இருக்குது. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிவிட்டு அப்டேட் அப்படின்ற கிளிக் பண்ணுறேன். ரெக்கார்ட் அப்டேட்டட். ஸோ ராகுலுக்கும் எனக்கு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக அடிஷன் முடிச்சாச்சு. அதாவது ஆட் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துட்டோம். டிஸ்பிளே பண்ணுறது, டேபிள் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்த்தோம். கிளிக் பண்ணால் கரஸ்பாண்டிங் டேட்டா எப்படி இங்கே ஃபெச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட் ஒன் நம்மளுக்கு என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னா டெலீட். ஓகேங்களா, ஸோ டெலீட் மட்டும் எப்படி அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே டெலீட் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இங்கே டெலீட், இப்போ நீங்கள் ஒரு டேட்டா செலக்ட் பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் எந்த டேட்டான்னு ஃபஸ்ட்டு சொல்லணும். எந்த ரெக்கார்டை வந்துட்டு நான் டெலீட் பண்ண போகிறேன்றதுக்காக இங்கே கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் டெலீட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு எடுத்தோன்னே டெலீட் ஆகாமல் அங்கே வந்துட்டு எனக்கு என்ன கேட்கணும், ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கணும். ஓகேங்களா, ஸோ do you want to delete this record அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகணும். ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் நோ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்துட்டு கண்டினியூவாக இருக்கணும். இது உங்கள் டேபிளில் அப்படியே தான் இருக்கணும். ஓகே, இதுதான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெலீட்டுக்கான கோடுக்காக ஜஸ்ட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு டிசைன் வரேன். டெலீட்டை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ டெலீட் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம இங்கே என்ன காப்பி பண்ணமோ அதே டேட்டா தான் மறுபடியும் நான் எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த டேட்டா நான் மறுபடியும் அப்டேட்டில் கொடுத்த டேட்டா எடுத்துக்கிறேன். அப்டேட்டில் கொடுத்த எல்லாத்தையும் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இங்கேருந்து கேட்ச் வரைக்கும் நான் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டு டெலீட்டில் நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ ஓகே, டெலீட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, சரி. இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐடிக்கு அப்புறம் நான் டெலீட் பண்ணணும்ல. ஸோ ஐடிக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒன் மோர் வேரியபிள் நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். என்னென்னா அந்த கன்ஃபர்மேஷனுக்காக. ஓகேங்களா, டெலீட் கன்ஃபார்ம் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள். ஓகேங்களா, அந்த டெலீட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜே ஆப்ஷன் பேன் டாட் ஷோ கன்ஃபார்ம் டைலாக் ஆஃப். ஓகே, ஷோ கன்ஃபார்ம் டைலாக் ஆஃப். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நல் டபுள் கோட்ஸ்குள்ளே do you want to delete the record question mark. நான் கேட்குறேன் delete பண்ணவா அப்படின்னு கேட்குறேன். கேட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வார்னிங் அப்படின்ற செட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா அந்த சிம்பிள் ஐக்கான் நான் காமிக்கிறேன் எந்த இடத்துல அந்த ஐக்கான் வரும்னு சொல்லிட்டு.
அடுத்ததாக வந்துட்டு எனக்கு என்ன ஆப்ஷன் காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஜே ஆப்ஷன் பேன் டாட் எஸ்னோ ஆப்ஷன் எனக்கு காமிக்கணும். எஸ்னா டெலீட் ஆகணும், நோ அப்படின்னா என்னுடைய டேட்டா அந்த டேபிள்லேயே கண்டினியூவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து செட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இதை கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இஃப் கண்டிஷனில் delete confirm equal to ஓகே j option pan dot yes no option. ஓகேங்களா? yes no option வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இப்போ delete தானே வேணும் எனக்கு, இந்த டேட்டாலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளாஸு ஓகே இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எது வரைக்கும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட்ஸ் அப்டேட்டட். ஓகே சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எது எது எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் இஃப் கண்டிஷனுக்குள்ளே. ஓகேங்களா? இஃப் கண்டிஷனுக்குள்ளே எனக்கு எதெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கிளாஸ் என்ன வேணும், அடுத்ததாக கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எனக்கு வேணும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா delete பண்ண போகிறோம். ஓகேங்களா? delete பண்ண போகிறதுக்கு நம்ம அப்டேட் கிடையாது, delete தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, delete. ஓகே ஸோ என்ன delete பண்ண போகிறோம், எங்கே delete பண்ண போகிறோம்னா delete from place details. ஓகே delete from place details where id equal to question mark. ஓகேங்களா? வேர் ஐடி ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் அப்படின்னு வர்றப்போ எனக்கு என்னெல்லாம் தேவையில்லை, இது எதுவுமே தேவையில்லை, எனக்கு ஒன்றே ஒன்று இருந்தால் போதும். ஓகே செட் இன்ட் ஆஃப். இப்போ எனக்கு இருக்கிறது எத்தனை டேட்டா இருக்குது, ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நான் என்ன பண்ணால் போதும், 5 4லாம் தேவையில்லை, 1 அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கிட்டா போதும். அடுத்தது அப்டேட் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ அப்டேட் மட்டும் வச்சுட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், அப்டேட் கிடையாது, ரெக்கார்டு டெலீட்டட் அப்படின்னு நான் கொடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? ரெக்கார்டு டெலீட்டட். ஸோ ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் எனக்கு ஓகே தான். ஓகே இப்போ நான் இதை டோட்டலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது நான் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற இது அத்தனையுமே ஓகேவா, இந்த ஃபோக்கஸ் இதை ஃபுல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இஃப்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன், இஃப்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, தீஸ் ஆர் அன்வான்ட், எனக்கு இது எதுவுமே தேவையில்லை, தட்ஸ் இட். ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ப்ராஜெக்ட் நான் செக் பண்ணி பார்க்குறேன், ரன் பண்ணுறேன். ஏதாவது ஒரு டேட்டா டெலிட் பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் 4th டேட்டா நான் செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு delete பட்டன் கிளிக் பண்ணுறேன். do you want to delete the record அப்படின்னு கேட்குது, நோ கொடுக்குறேன். டேட்டா அப்படியே எனக்கு கண்டினியூவாக இருக்குது இந்த இடத்துல. அதுவே நான் அகைன் என்ன பண்ணுறேன்னா, delete அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சக்ஸஸ், ரெக்கார்ட் டெலீட்டட் அப்படின்ட்டு வருது. ஓகே கொடுத்தேன்னா எனக்கு இங்கே அப்டேட்டும் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. என்னுடைய டேட்டாபேஸில் போய் பார்த்தேன் அப்படின்னா, ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 3 டேட்டா மட்டும்தான் இருக்குது. ஓகே ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை எப்படி டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ணுறது, அந்த டேட்டாவை எப்படி டேபிளில் ஷோ பண்ணுறது, அதை கிளிக் பண்ணால் கரஸ்பாண்டிங் டெக்ஸ்ட் ஃபீல்டில் அந்த டேட்டா எப்படி ஃபெச் பண்ணுறது, அந்த டேட்டாவை எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி delete பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் இந்த இடத்துல. ஓகே